ஷெக்கினா என்கின்ற முத்து லட்சுமி அவர்கள் நல்ல போட்ட ஒரு டீம் எடுக்கிறாங்க. வீடியோ யூடியூப்லாம் போட போகிறோம். அவர்கள் திருநெல்வேலி காசியில் அண்ணாச்சி இருக்காரா? தப்பிக்க பார்க்க உட்காருங்க. இரண்டாவது அன்பான ஈழம் சபை சார்ந்த பிரதர் சீனி வெங்கட்ராமன் அவர்களிடம் அன்புக்கும் பாசத்திற்கும் கீழ்ப்படிதலுக்கும் கட்டுப்பட்ட அன்பான சகோதரி விஜயா அவர்களையும் வரட்டும் வந்து அமரட்டும். எப்போ ஸ்டேஜ் ஃபியர் போகிறது? எல்லாம் பாஸ்டர் ஆகி அமெரிக்க தேசத்துக்கு அகில தேசத்துக்கு 2 பேரும் ஓடி இருக்கணும். கையை ஒரு முறை தான் தட்டிக்கல. மூன்றாவதாக அருமையான பிரதர், அன்புக்குரிய நண்பர், பிரதர் அருமை பால் நடராஜ் அவர்கள் இருக்கிறார்கள். பேசாதிருந்தால் மூடவன் ஞானியாவான் என்ற உதாரணத்திற்கு ஒப்பனையாக இருக்கின்ற மௌனத்திலே சாதித்து வருகின்ற அருமையான மகள் ராஜலட்சுமி ராஜேஸ்வரி சுகந்தியை மேடைக்கு அருமையான அன்பு சகோதரன், கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம் என்று சொல்லுகிற அளவிற்கு கூர்மை வாய்ந்த ஒரு சகோதரன். சகோதரன் நேரத்தை வரும்படி அன்போடு அழைக்கின்றோம். செல்லுகிற போதெல்லாம் ஊழியக்காரர்களை உபசரித்தே மயக்குகின்ற ஒரு பெண்மணி உண்டு. அதுக்கு அந்த காணிக்கை கொடுத்தா சரியா போச்சு அப்படின்னு 2021 அந்த காணிக்கையில ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தங்கள் கணவனை எப்பொழுதும் அன்போடு மாமா மாமா என்று குறிப்பிட்டு எப்பொழுதும் நேசித்து நடத்துகின்ற அன்பான தமிழ்நாட்டின் தமிழ் புதுவை போல் இருக்கின்ற அன்பு மக்கள் ரட்சன்யா அவர்கள் பைபிள் எங்கே சொன்னதிலே மெய் மறந்து விட்டார்கள். இப்பொழுது வேதாகமத்தை தேடுகிறார்கள். மகிழ்ச்சி. அடுத்தபடியாக இந்த பட்டிமன்றத்தில் இந்த 2 ஃபேமிலி இருக்காங்களா? 2 ஃபேமிலி. பெண்ணகரம் தருமபுரி மாவட்டத்திலே தமிழை பல கோணங்களில் பேசுவதுண்டு. கன்னியாகுமரியிலே சுத்த தமிழிலே சொல்லுகிற வார்த்தை ஒன்று இருக்கின்றது என்ற வார்த்தை என்று சொல்லுவார்கள். மதுரை சைடு திருச்சி சைடு வந்தால் இருக்குது என்ற வார்த்தை சொல்லுவார்கள். சேலம் வந்தால் இருக்கு என்று சொல்லுவார். இருக்குங்க அப்படிங்கிற வார்த்தை இருக்குன்னு சொல்லுவார்கள். தருமபுரி வந்தால் கீது என்ற வார்த்தையோடு முடித்து விடுவார்கள். அந்த தமிழ் மொழியை பிறந்து சுத்த தமிழை புலமையோடு பேசக்கூடிய ஒரு அருமை தம்பி உண்டு. அவர்தான் எங்கள் அருமை சந்தோஷமான சங்கத்தில் நல்லா செந்தமிழ் பேசுகிறதுனால அன்பு தம்பி புலவர் என்று கூட நான் கூப்பிட்டிருக்கிறேன். அருமையான தம்பி தேவநேசன் அவர்கள் நிர்வாகம் செய்வதில் ஆனா
வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே சகித்து புன்னகை முகத்தோடு அப்படி இன்னைக்கு மாமான்னு ஒரு டைலாக்கை ஆரம்பித்து இதெல்லாம் நான் கண்ணால் காண்கிற உண்மையை பேசுகிறேன். எப்படியோ குடும்பத்தை சந்தோஷத்தோடு ஓட்டி நடத்துகின்ற அருமையான அன்பு மகள் சரண்யா என்ற சத்தியத்தை மேடைக்கு அழைக்கிறேன். ஆனா வர வருஷம் என்னமோ நடக்க போகுது. அடுத்தபடியாக மௌனம் சம்மதத்துக்கு தான் அறிகுறி என்று நான் கதை சொல்லுகிற போதெல்லாம் கல்லாட்டம் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு நபர் உண்டு. பிரதர், நீங்க கேட்கிறீங்களா இல்ல உயிரோடு இருக்கிறீங்களா கேட்டிருக்கேன். நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன்னு சாதகமாக சொல்லி விடுவார். நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருப்பேன். ஆனால் அப்சர்வ் பண்ணுவார். சாந்த குணமுள்ளவன் பாக்கியவான் என்பதற்கு ஒரு உதாரணமான சகோதரன், அந்த அருமை சகோதரன் சோல்வின் ராஜவேலு அவர்களை அடுத்தபடியாக படித்தாலும் படிப்பு ஒரு குப்பை என்று நினைத்து கிறிஸ்து சரியாய் அவரோடு இடைபடுவதனால தன் வாழ்க்கையை புறஜாதியிலே அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்காக எதையும் அது பொருட்டை அவனை தூக்கி எறிந்து கர்த்தருக்காக நான் நின்று கர்த்தருக்காக அர்ப்பணிச்சு உண்மையாக தான் வாழ்வேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்த ஒரு மகள், அன்பு மகள், நல்ல சில காலேஜில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நல்ல நாலேஜ் இருக்கும். ஆனால் அந்த நாலேஜ் இருப்பதை கூட அவர் காமிச்சிக்க மாட்டாங்க. தாழ்மையுள்ள ஒரு சகோதரி, கிறிஸ்துவுக்காக எல்லா லாபமாக இருக்கிற எல்லாருமே நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணுகிறேன் அப்படிங்கிற அனுபவத்தில் டெடிகேட்டட் பர்சன் அன்பான மகள் வித்யா கிரேஸை மேடைக்கு அழைக்கிறேன். சரி, கர்த்தர் நல்லவர். முதலாவது, நிர்வாகம் செய்வதில் ஆண்கள் சிறந்தவர்களா பெண்கள் சிறந்தவர்களா என்ற தலைப்பிலே முதலாவது ஆண்களுக்கு பேசும்படி தருணத்தை கொடுக்கின்றோம். அந்த பேசுவதிலே முதல் ஆண்களிலே ஒருவரும் பெண்களிலே ஒருவரும் மாறி மாறி பேசுவார்கள். அவர்கள் பேசும்போது கருத்துக்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப முதலாவது பேசும்படி அருமையான பிரதர் ஜான்லாக்ஸ் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றேன். முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நடுவராக வீட்டிற்கும் அருமையான போதகரையாளருக்கும் உடன் இருக்கின்ற சகோதர சகோதரிக்கும் மற்றும் பொதுமக்களாக இருக்கிற உங்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குடும்பம் ஒரு கலம்பம் என்று சொல்வார்கள். நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் என்று சொல்வார்கள். குடும்பத்தை உருவாக்கினவர் ஆண்டவர். அந்த குடும்பத்தை நிர்வகிப்பதில் சிறந்தவர்கள் ஆண்கள் தான் என்ற தலைப்பில் நான் பேச இருக்கிறேன். முதல்ல ஆண்டவர் யாரை உருவாக்கினார் என்றால் ஆதாமை உருவாக்கினார். அப்ப அவர் தான் சிறந்தவர்கள். தேவன் தன்னுடைய சாயலாகவே ஆதாமை உண்டாக்கினார். அப்ப ஆண்கள் யாரு? தேவனுடைய சாய். ஆண்டவர் மண்ணிலே தன்னுடைய சாயை உண்டாக்கி அதுக்கு ஜீவாத்மாவை தன்னுடைய நாசை ஊதினார். பிறகு மனிதன் தனியா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை உண்டு பண்ணி அவருடைய விழா எலும்பில் ஒன்றை எடுத்து பெண்ணை உருவாக்கினார். ஆதாமுக்கு பெயரிட்டவர் ஆண்டவர், ஆடம் என்று பெயரிட்டார். ஆனால் அந்த விழா எலும்பில் உருவாக்கின அந்த மனுஷியை ஆண்டவர் பெயரிடவில்லை. யாருக்கு கொடுத்தார் என்றால் அந்த அதிகாரத்தை அந்த ஆடம் அந்த ஆதாமுக்கு தான் கொடுத்தார். ஆதாம் பார்த்தார். என்ன பார்த்தார்னா, என்னுடைய எலும்பிலும் என்னுடைய மாம்சத்திலும் மாம்சம் இருக்கிறார் என்று சொல்லி அவருக்கு ஏவாள் என்று பெயரிட்டார். அப்ப ஒரு குடும்பத்துல முக்கியமான பங்கு யாருக்குன்னா யாருதான் இருக்குன்னா
அது ஆண்களுக்கு தான் இருக்கிறது. சரி, ஆணும் பெண்ணுமாக ஆண்டு உருவாக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புவது என்று அவரை ஆசீர்வதித்தார். அப்பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் உருவாக்கினார், மனுஷனுக்காக எல்லாவற்றையும் உருவாக்கினார். நன்மை தீமை இருக்கிற விருட்சத்தை உருவாக்கினார், நிறைய பழ வகைகள் காய்கறி எல்லாவற்றையும் மனுஷனுக்காக உருவாக்கினார். பாருங்க, ஆண்களை உருவாக்கினது ஃபர்ஸ்ட் ஆதாம் உருவாக்கினது யாரு? ஆண்டவர். அதன் பிறகு அந்த ஆதாமுடைய விழாவிலிருந்து பெண்ணை உருவாக்கினார். எனவே அந்த பெண் பலவீனமானமாக இருக்கிறார். எனவே அந்த பிசாசான சர்ப்பம் யாரை வஞ்சித்தது என்றால், யார் பலவீனமா இருக்காங்களோ அவங்களை தான் வஞ்சிக்கும். அல்லேலூயா. எனவே அந்த வியாபாரை பார்த்து, நீங்கள் இந்த கனி விருட்சத்தை புசித்தால் தேவனை போல இருப்பீர்கள், நன்மை தீரை அறிந்தக்க தேவனை போல இருப்பீர்கள் என்று அந்த ஏவாரை பார்த்து அவர் இந்த பிசாசனம் சொன்னார். உடனே அந்த கனி பார்வைக்கு இன்பமா இருக்குது என்று கண்டு அந்த கனியை எடுத்து புசித்து, அந்த புசித்த மீதி கனியை யார் கொடுத்தாங்கன்னா ஆதாமுக்கு கொடுத்தார். அப்ப முதல் வஞ்சிக்கப்பட்டது யாரு? பெண். எனவே ஒரு குடும்பத்துல ஆண்கள் தான் அதை நிர்வகிக்க வேண்டும் என்பது இதிலிருந்து நமக்கு தெரிகிறது. அது மட்டும் இல்ல, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, வேத வசனத்தை சொல்லியிருக்கிறாரு, கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார். அதே போல ஒரு மனைவிக்கு தலையா இருப்பது யாருன்னா புருஷன். எனவே ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் யாருக்கு கீழ்ப்படிந்திருக்க ஆண்டு சொல்லிக்கிறார்னா புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அப்படின்னா முக்கியமானது யாரு? யார் கீழ்ப்படிந்திருக்கணும்? எல்லாவற்றிலும் எல்லா காரியங்களும் புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பெண் புத்தி பின் புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, முன்னால கிடக்கிறத என்ன பண்ண மாட்டாங்க, வருகிற காலையில யோசனை பண்ண மாட்டாங்க. அது பின் புத்தினா அவளுக்கு சரியான ஞானம் இல்லாம செயல்படுவாங்க. உதாரணமாக, ஒரு கணவன் மனைவிக்கு ஒரு குழந்தை பிறந்தது, அழகான ஆண் குழந்தை பிறந்தது. உடனே கணவன் என்ன சொல்றாரு, இது என்னுடைய அப்பாவுடைய சாயல் இருக்கு, அதனால இதுக்கு சந்திரன் என்று பெயரிடுறேன் அப்படின்னு சொன்னார். உடனே மனைவி, அப்படி இல்லை, என்னுடைய அப்பாவுடைய சாயலா இருக்கு, எனவே சக்கரவர்த்தி தான் பெயரிடுன்னு அப்படின்னு சொன்னாங்க. உடனே இவனுக்குள்ள சண்டை வந்துருச்சு. உடனே அந்த பெண்ணு, இதெல்லாம் சரி வராது, பார் அங்க ஒருத்தர் வராரு, அவர்கிட்டே நியாயத்தை நாம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வீட்டுடைய காரியத்தை மூணாவது நபரிடம் அவர் கொண்டு செல்கிறார். உடனே அந்த நபர் வராரு. உடனே பெண்மணி, பாருங்க, எங்களுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்துக்குது. இவர் என்ன பண்றாரு, என்னுடைய அப்பா பேர் வைக்கணும்னு சொல்றாரு. இல்ல என்னுடைய அப்பா பேர் நான் சொல்றேன், நீங்க இதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க, ஏன்னா பெத்தது யாரு, நான் தான் பெத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவர் என்ன சொல்றாரு, ஒரு பேரு, 2 பேருக்கு வேணாம்னு சொல்லிட்டு என்ன சொல்றா, சந்திரமோகன சக்கரவர்த்தின்னு பேரிட்டார். என்னது? சந்திரமோகன் சக்கரவர்த்தி. உடனே அந்த கணவன் மணிக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. சந்திரன் என்பது அவருடைய அப்பா பேரு, சக்கரவர்த்தி என்பது என்னுடைய அப்பா பேரு, இது இடையில மோகனன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தா அவர் சொன்னாரா என்னுடைய அப்பா பேரு அப்படின்னு அந்த மூணாவது நபர் சொன்னாரா. பாத்தீங்களா, ஒரு குடும்ப பிரச்சனை மூணாவது நபர் கொண்டு சென்றா இப்படிதான் நடக்கும். எனவே பெண்கள் ஆண்கள் சொல்வதை கண்டிப்பாக கேட்க வேண்டும். ஏன்னா நிர்வாகம் ஆண்டவர் பாருங்க, அந்த தவறு செய்த பிறகு ஆதாமிடம் தான் ஆண்டவர் கேள்வி கேட்டாரே தவிர ஏவாளிடம் போயிட்டு என்ன பண்ணல, ஏன் அந்த கனியை சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு யார்கிட்ட கேட்கல, ஏவாளிடம் கேட்கவில்லை. எனவே ஒரு குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனை கொண்டு வந்தாலும் ஆண்டவர் யார்கிட்ட தான் கேட்பார்னா, நிர்வாக திறன் மிக்க யார்கிட்ட தான் கேட்பாரு, ஆண்கள் தான் கேட்பார். எனவே அந்த குடும்ப விஷயத்தில் நிர்வகிப்பதில் முக்கிய பங்கு ஆண்கள் என்பதே என்னுடைய வாதமாக இருக்கிறது. ஒரு குடும்பத்தில் அப்படின்னா கணவன் மனைவி நடு இரவு ரொம்ப கடுமையான மழை பெய்யுது, மின்னல், கரண்டே இல்லை, நல்ல கணவன் மனைவி தூங்கி கொண்டு இருக்காங்க. ஒரு மணிக்கு பார்த்தீங்கன்னா டொப் டப்னு கதவை சத்தம் கேட்கும், தட்டுற சத்தம் கேட்கும். உடனே அந்த கணவன் எழவே இல்லை, திரும்ப சத்தம் கேட்ட உடனே அவர் கதவை திறந்து யாருன்னு பார்த்தா ஒரு தள்ளாடி ஒரு குடியாரன் என்ன பண்ணா, அப்படியே தள்ளாடி
சார் கொஞ்சம் தள்ளி விட முடியுமா அப்படின்னு வந்து கேட்டான். இவர் என்ன சரி ஏதோ கார் தான் ரிப்பேர் ஆகிருக்குது அதனால் தள்ளி விடுன்னு சொல்கிறாரு. எனவே வந்து எல்லாம் முடியாதுங்க, நைட்டு வந்து இருட்டாக இருக்குது, என்னால் முடியாது போங்கன்னு சொல்லிட்டு திரும்ப கதவை சாத்திட்டு என்ன பண்ண போய் படுத்துட்டாங்க. உடனே மனைவி என்னங்க விஷயம், இந்த மாதிரி ஏதோ கார் ரிப்பேர் மாதிரி இருக்குது, ஒரு குடிகாரர் வந்து தள்ளி விடுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை அதனால் நான் அனுப்பிச்சுட்டேன். எங்க ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு, நன்மை செய்யாதா பாவம் படுத்து இருக்கும், கதவரிக்கே படுத்துக்குன்னு சொன்னார். எனவே போய் நன்மை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கம்னு நான் குடிகாரன் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணுவான், இல்லை நீ போய் நன்மை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி அந்த நேரம் காலம் பார்க்காம நீங்கள் போகன்னு சொல்லிட்டாங்க. உடனே கதவை திறந்து பார்த்தா ஒரே கும்மிருட்டு, தெரியவே இல்லை அந்த குடிகாரர் எங்கன்னு தெரியல. ஐயா எங்கேயாவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இங்கே இருக்க அப்படின்னு சொல்றா. இருக்க தெரியல. போய் பார்த்தா அவன் ஒரு ஊஞ்சல்ல வந்து ஆடி வந்து ஊஞ்சல் உட்காந்து கொண்டுக்கிறான். இந்த ஊஞ்சலை கொஞ்சம் தள்ளி விட முடியுமா அப்படின்னு வந்து கேட்குறான். பார்த்தீங்களா, குடிகாரன் பேச்சு பொழுது விஞ்சா போச்சு. இப்படிதான் பெண்கள் வந்து சமயோக புத்தி இல்லாமல் இது மாதிரி நிறைய பிரச்சனைல வந்து சிக்கல்ல கணவன் என்ன பண்றாங்க, மாட்டி விட்டுட்டாங்க. எனவே வந்து ஒரு குடும்பத்தில் நிர்வகிப்பது நிச்சயமாக ஆண்கள் தான் என்பதை நான் ஆணித்தரமாக சொல்லிக் கொள்கிறேன். அடுத்து, பிரச்சனைகளை கையாளுவதில் ஆண்கள் தான் சிறந்தவர்கள். உதாரணமாக ஆபிரகாம் என்ற ஒரு மனிதன் இருக்காங்க வேதத்தில், புதிதாக உங்களுக்கு தெரியாது. அதே போல ஆபிரகாமுக்கும் லோத்து அவருடைய சகோதரியமான லோத்துக்கும் பிரச்சனை வந்துச்சு. அவருடைய ஆடு மேய்க்கிறவனுக்கும் இவருடைய மேய்ப்பனுக்கும் பிரச்சனை வந்துச்சு. அந்த நேரத்தில் பிரச்சனை எப்படி சமாளிக்கிறது என்று ஆபிரகாம் என்ன பண்ணாருன்னா, லோத்தை பார்த்துட்டு, அப்பா நீ வந்து என்ன பண்ண, நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம் போறேன், நீ கிழக்கு போனா நான் மேற்கு போறேன்னு சொல்லிட்டு முதலாவது விட்டு கொடுக்கிற ஒரு மனப்பான்மையோடு அந்த ஆதாம் வந்து இருந்தார். எனவே பிரச்சனை அதோடு அது வந்து முடிந்து விட்டது. இதே லோத்துடைய மனைவிகிட்டையும் ஆபிரகாமுடைய அதாவது அவருடைய மனைவிகிட்ட விட்டுதான் என்ன ஆயிருக்கும் சொல்லுங்க, என்ன ஆயிருக்கும்? பிரச்சனை போதகரமா வந்து ரெண்டு பேரும் அடிச்சு எப்படி வந்து காயின் வந்து ஆபேலை கொண்டாரோ அது போல ஒரு கொலை தான் நடந்திருக்கும். ஆனா ஆபிரகாம் அந்த நேரத்தில் விட்டு கொடுத்தல் ஒரு மனப்பான்மையோடு அவர் இருந்ததுனால அந்த இடத்துல பிரச்சனை இல்லாம அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்றதுக்கு வந்து சிறந்ததாக முடிந்தது. எனவே வந்து நாம் வந்து பெண்கள் வந்து கண்டிப்பா ஒரு பிரச்சனையை சாதிக்கவே முடியாது. இன்னொரு இது வந்து சொல்றேன், ஒரு கணவன் மனைவி 25 வருடங்கள் கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு நாள் கூட சண்டே இல்லை. 25 வருஷத்துல ஒரு நாள் கூட கணவன் மனைவி சண்டை பிடிச்சதே இல்லை. அவனுக்கு ஒரு விழா கொண்டாடினாங்க, 25வது வெள்ளி விழா வந்து கொண்டாடினாங்க. சண்டே பிடிக்கல இந்த தம்பதிக்கு வந்து ஏதாவது பிரைஸ் கொடுக்க வேண்டும் என்பது வந்து சொன்னாங்க. உடனே வந்து அந்த கணவன் கேட்டாங்க, எப்படிப்பா எங்களோ பார்த்து டெய்லி சண்டை வருது, ஆனால் உங்கள் வீட்டில் வந்து 25 வருஷமா சண்டே வரல அப்படின்னா, ஏங்க நாங்கள் முதல்ல வந்து நாங்கள் கல்யாணம் புதுசில் வந்து கொடைக்கானலுக்கு போனோம். கொடைக்கானல் போகும்போது அங்கே வந்து குதிரையில் வந்து நானும் ஒரு குதிரையில் என்னுடைய மனைவி ஒரு குதிரையில் வந்து பயணம் செஞ்சோம். அப்போ அந்த குதிரை என்ன பண்ணிச்சு, அந்த மனைவி வந்து கீழே தள்ளிடுச்சு. ஃபர்ஸ்ட் வார்னிங் அந்த மனைவி சொன்னாலும் திரும்ப அந்த குதிரை மேலே ஏறினாலும், 2வது முறையும் அந்த குதிரை வந்து அந்த மனைவி வந்து கீழே தள்ளிடுச்சு. 2வது வார்னிங் என்ன, திரும்ப குதிரை மேலே ஏறும்போது 3வது முறையும் அந்த குதிரை என்னாச்சு, கீழே தள்ளிடுச்சு. உடனே தள்ளிருக்கிற ரிவால்வர் எடுத்து அந்த குதிரையை வந்து சுட்டுட்டானோ. உடனே அந்த கணவனுக்கு ஐயோ ஒரு வாயில்லாத ஜீவராசி வந்து சாகிச்சிட்டே அப்படின்னு கேட்டாராம். இதுதாங்க உனக்கு ஃபர்ஸ்ட் வார்னிங்க அப்படின்னாங்க. அதுக்கு பிறகு என்னத்துக்கு அவர் பேசுறாரு, இப்படிதான் 25 வருஷமா அவனுக்கு என்ன இல்லை சண்டே வராமல் இருந்தது. எனவே இப்படி வந்து குடும்பத்தில் வந்து இருக்கிறது. எனவே வந்து குடும்ப நிர்வகிப்பதில் நிச்சயமாக ஆண்கள் தான் சிறந்தவர் என்பதை சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்த அருமையான ஐயாவுக்கும் சபை விசுவாசிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி நண்பான ஜானஸ் அவர்களே. 2024 துவக்கத்திற்கு ஆணிவேர் வைத்து விட்டீர்கள். காரியம் என்னவாய் முடியுமோ என்று நான் கலங்கி கொண்டிருக்கிறேன். இப்பொழுது அருமையான இடது பக்கத்தில் இருக்கிற அன்பான பட்டிமன்ற சிறப்பு பேச்சாளர்கள் வருங்காலத்தில் இன்டர்நேஷனல் பேச்சாளர்களை மாறப்போகிறார்கள். இது டாக்டர் சாம் அவர்கள் இது பாரத்தோடு கூட இதை துவங்கி இருக்கிறார்கள். இப்பொழுது இதிலே அவர்கள் துணைவியார் வந்து பெண்கள்
தான் நிர்வாக தரத்தில் சிறந்தவர் என்பதை குறித்து மிக தெளிவாக விளக்கமளித்து பேசப் போகிறார்கள். காரியம் ஒருவேளை மாறுதலாய் கூட முடியலாம். எல்லோரும் கவனித்து கேட்போம். ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேன். உங்களுடைய குவாலிஃபிகேஷன்ல நான் சொல்லலை. அவர்களும் நன்கு படித்தவர்கள், நன்கு படித்த அன்பு ஒரு சகோதரி. ஆனால் சாதாரணமாக எளிய முறையில் தான் இருப்பார்கள். ரொம்ப அமைதலான சுபாவம். இப்பொழுது அவர்கள் பேச்சை கேட்க நாம் ஆயத்தத்தோடு இருப்போம். இந்த தம்பியை கீழே இறக்கி விடுங்க, கீழே இறக்கி விடுங்க. எங்கள் அன்பான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். பயங்கரமா இருக்கு. எங்களுக்கு கொடுத்த தலைப்பு வந்து நிர்வாகம். ஒரு நிர்வாகம் என்றால் ஒரு கம்பெனியாக இருக்கலாம், ஆஃபீஸாக இருக்கலாம், எதுவோ இருந்தாலும் சரி, அந்த நிர்வாகம் வந்து திட்டமிட்டதுனால்தான் அது ஜெயிக்க முடியும். திட்டமிட இல்லைன்னா அதை கண்டிப்பாக நஷ்டத்தை மட்டும்தான் பெறும். அப்படி நம்மளுக்கு ஒரு கம்பெனி ஆளக்கூடிய தகுதி இல்லைனாலும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் நம் வீட்டை ஆளக்கூடிய தகுதி நம்மளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்படி நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, எல்லா பெண்களுமே காலையில் எழுகிற முடிக்கும் நம் கண்டிப்பாக நம் குடும்பத்தை எப்படி நிர்வகிக்கிறதுன்னு ஒரு சிந்தை நம்மளுக்கு காலையில் எழுந்து இரவு போகிற முடிக்கும் நம்மளுக்கு ஒரு சிந்தை இருக்கும். நம்ம அனைவரும் என்ன செய்வோம்னா, காலையில் எழுந்து நம் வீட்டை சுத்தம் செய்து இன்னைக்கு என்ன சமைக்கணும் அதுதான் ஒரு பெரிய மலையாக இருக்கும். எல்லாருக்குமே என்ன செய்வோம் அப்படின்னா, குழம்பு வைக்கிறதுக்கு கண்டிப்பாக வராது. என்ன குழம்பு வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு எப்படி ஒரு 10 டைம்லாம் சொல்லிட்டு தான் நம்ம அந்த வேலையை தொடங்குவோம். அப்படி நம்ம கணவன்மாருக்கும் பிள்ளைங்களுக்கும் நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன சமைச்சு கொடுக்கணும், என்ன செய்யணும்னு திட்டமிடுறதே நம்மளுக்கு ஒரு பெரிய நம்ம ஒரு கொடுத்து வச்சோம்னு தான் சொல்கிறோம். நாம் தான் அந்த நிர்வாகத்தை கரெக்டாக செய்வோம்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, வீட்டுக்கு அது நீதிமொழிகள் 31:15 சொல்லுது, ஸ்திரியானவள் இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரத்தை கொடுக்கிறாள் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அப்படிதான் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ஆகாரத்தை கண்டிப்பாக நம்ம பிள்ளைகளுக்கு பார்த்தும் கணவனுக்கு பார்த்தும் கொடுக்குறோம். இந்த காலத்து பெண்கள் காலையில இருட்டோட எங்க எழுதுறாங்க? கண்டிப்பா வேலைக்கு போறவங்க கண்டிப்பா எழுவாங்க. வீட்டுல இருக்கிறவங்க பிள்ளைங்க பெண்கள் மட்டும்தான் கொஞ்சம் லேட்டா எழுவாங்களே தவிர வீட்டுல தான் காப்பி போடுறாங்க. அது தெரியலைங்கய்யா. சரி, அப்புறம் மாமா சொன்னாங்க பெண் புத்தி பின் புத்தின்னு. அப்படி அதுக்கு ஒரு பழமொழியை வந்து மாற்றி அமைச்சிட்டாங்க. ஏன்னா ஆண்கள் அவசரப்பட்டு ஏதாவது தப்பான ஒரு காரியம் செஞ்சிடுவாங்களோன்ற பயத்தினால்தான் என்ன சொல்றாங்க, முன்னாடியே அந்த யோசனை வந்து சொல்றாங்க. ஏன்னா நம்ம கணவன் போய் ஏதாவது வார்த்தை விட்டு மாட்டிக்கு போறாங்க அப்படின்னு சொல்றதுனால தான் பெண் புத்தி பின்னாடி வரக்கூடிய ஒரு தீங்கை வந்து தடுக்கிறதுக்காக மட்டும்தான் அவங்க என்ன செய்யறாங்கன்னா முன்னாடி யோசனை சொல்றாங்க. அதனாலதான் என்ன சொல்லியிருக்காங்க, பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லியிருக்காங்க. அந்த பழமொழி தான் அதுக்கு நல்ல உகந்ததான ஒரு விளக்கம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, வீட்டார் அனைவருக்கும் கண்டிப்பாக ஒரு வீட்டார் அனைவருக்கும் அந்த நீதிமொழிகள் 31:21 சொல்லுது, வீட்டார் அனைவருக்கும் இருட்டு புரை உடுத்திருக்கிறார், துணிகளை துவைக்கிறது நாம தான் செய்வோம். ஒரு நாள் நம்ம வீட்டில் இல்லைன்னா அந்த வீடு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு ஆண்கள் தங்கி இருக்கிற வீட்டுக்கும் ஒரு பெண்கள் இருக்கிற வீட்டுக்கும் எப்படி இருக்குதுன்னு போய் பாருங்க. கண்டிப்பா ஒரு வீட்டை அலங்கரிக்கிறதுக்காகவும் பாத்திரம் துவைக்கிறதா இருக்கட்டும், துணி துவைக்கிறதா எல்லாத்துக்குமே என்ன நம்ம செய்யறோம்னா நாம தான் வந்து பெஸ்டானதை வந்து கொடுப்போம்னு நம்ம நினைக்கிறேன் சொல்றேன். அப்படியே அதே போல வந்து வருங்காலத்தை பற்றி கவலைப்பட்டு சேர்த்து வைக்கிறதுல யாருன்னா பெண்கள் மட்டும்தான் இருப்பாங்க. ஒரு ஆண் என்னதான் சம்பாதிச்சுன்னு வந்து கொடுத்தாலும், 1000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, 1,00,000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, 10 ரூபாய் கொடுக்குற கணவன்மாராக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணுக்கு 1 ரூபாவது 10 ரூபாய் கொடுக்குற கணவன் இடத்துல 1 ரூபாய் நம்மளுடைய எதிர்
சொல்லி ஒவ்வொரு பெண்ணும் அது ஒரு ரூபாவது எடுத்து வைக்கணும்னு சொல்ற ஒரு தன்மை வந்து யாருக்கிட்ட இருக்குதுன்னா பெண்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கும். அதே போல வந்து எனக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல நாட்டை ஆளக்கூடிய கணவன்மார் இருந்தாலும் வீட்டை ஆளக்கூடிய கண்டிப்பாக ஒரு பெண், இந்த வீட்டை ஆளக்கூடிய தகுதி ஒரு பெண்ணுக்கு தான் இருக்குது. அதே போல வந்து எங்களுக்கு நடுவராக இருக்கிற ஐயா அவர்களுக்கு அவங்க வீட்டில் 3 பிள்ளைகள் இருந்தாலும் கண்டிப்பா அவர் பெண் பிள்ளைகள் மேல தான் அதிக பாசம் வைத்திருக்கிறார் நான் நம்புறேன். அப்படியே எங்களையும் ஆவிக்குரிய பிள்ளைகளா பெண் பிள்ளைகளா இருக்கிறதுனால எங்களுக்கே தீர்வு சாதகமா சொல்வார் என்று இந்த வார்த்தை கொடுத்த நீர சற்று விசுவாச பிள்ளைகளுக்கும் போதகரையாக்கும் இந்த நன்றியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. God bless you. காரியம் எங்கே நினச்சா எங்கேயோ போயிட்டுருக்கு. ரோட்டு திசை மாதிரி போகிறதுனால எனக்கு ஜுரம் ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் போல இருக்குது. அடுத்தபடியாக அருமையான குறிக்கப்பட்ட நேரத்தில் இப்போ நல்ல கருத்துக்களை அருமையான அன்பு தெய்வ பிள்ளைகள் இருவருமே சொன்னார்கள். இப்பொழுது வேதத்தை சார்ந்த கருத்துக்களை தெளிவாக சொன்னார்கள். பின்புத்திக்கு நல்ல ஒரு அடையாளத்தை சொன்னார்கள். அது தெளிவான ஒரு விளக்கம், வரவேற்கப்படுகிற ஒரு விளக்கம். அடுத்தபடியாக இப்பொழுது அருமையான பிரதர் வெங்கட்ராமன் சார் அவர்கள் இப்பொழுது நிர்வாகம் செய்வதிலே ஆண்களா அல்லது பெண்களா என்ற தலைப்பிலே கொடுக்கப்படுகிற நிமிஷம் 4 நிமிஷத்துக்கு பேசும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பெல் அடிக்கும் போது என் மேல் கோய்த்து கொள்ளக்கூடாது. அலேலியா அலேலியா அலேலியா. போட்டோ எடுத்துருப்பா கரெக்டாக. மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, இங்கே பேச தயாராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு பேச்சாளர்களே, இந்த பட்டிமன்றத்தை காண்பதற்காக வீட்டிருக்கிற விசுவாச குடும்பங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கிறிஸ்துமஸ் நல்லாளில் கூட நிர்வாகம் செய்வதில் சிறந்தவர்கள் ஆண்களா அல்லது பெண்களா அப்படின்ற தலைப்பில் வந்து இப்போ இந்த பட்டிமன்றமானது நடந்து கொண்டிருக்கிறது. என்னை பொறுத்தவரை நிர்வாகம் வந்து ஆண்கள் தான். ஆனால் அந்த நிர்வாகம் வந்து அவங்க கையில் எடுத்துக்கிறாங்க, பெண்கள் எடுத்துக்கிறாங்க. அந்த நிர்வாகம் அவங்க கையில் கொடுக்கலன்னா குடும்பமே நடக்காது. அது மாதிரியான நிலைகள் இருக்கு. வேதத்தில் சொல்லுது, வேதத்தில் பெண்கள் வந்து அதாவது வந்து புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள், புருஷர்களே உங்கள் மனைவிக்கு கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்னு சொல்லுது. நாங்கள் அப்படி போனால் கூட குடும்ப தலைவர் கண்டிப்பாக கீழ்ப்படிந்து தான் போகணும், இல்லைன்னா நடக்கிறதில்ல. இதில் நிர்வாகம் அப்படின்றது மேனேஜ்மெண்ட்டு கண்டிப்பாக வந்து தலைவனுடைய கையில் தான் இருக்குது. அவங்க தான் அதை எடுத்து செல்ல முடியும். தலைவன் வந்து எப்படி கட்டுப்படுத்துறது, திட்டமிடுறது, அதை எப்படி செயல்படுத்துறது அப்படின்ற மாதிரியான நிர்வாக முறைகளை வந்து கடைபிடித்து அந்த அடிப்படையில் செயல்பட்டால் தான் அது நல்லதொரு குடும்பமாக இருக்க முடியும். இந்த நிலையில் எல்லா பொறுப்புகளும் அந்த குடும்ப தலைவர் கையில் தான் இருக்குது. அதனால் வந்து திட்டமிடுதல், எப்படி செய்கிறது, யாரால் செய்கிறது, எப்போ செய்து கொடுக்கறது அப்படின்ற மாதிரியான நிலைகளை ஒவ்வொரு நிலையும் திட்டமிட்டு நாம் செயல்பட்டால் தான் தலைவன் அந்த நிர்வாகம் நல்ல ஒரு குடும்பமாக இருக்க முடியும். அதே போல் வந்து கட்டுப்பாடு வந்து குடும்ப தலைவன் தான் வச்சுருக்கணும். ஆனால் அந்த கட்டுப்பாடு வந்து அவர் கையில் தான் இருக்குது, பெண்கள் கையில் தான் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம ஏதாவது பண்ணோம்னா அவங்க அதை கட்டுப்படுத்துகிறாங்க. அந்த கட்டுப்பாடில் நம்ம அவங்களுக்கு கீழ்ப்படிந்து செல்லக்கூடிய ஒரு நிலையானது இருக்குது. நல்ல ஒரு திட்டமும் அந்த கட்டுப்பாடும் நிர்வாக அமைப்பில் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு குடும்பமாக இருக்க முடியும்.
எல்லா தேவைகளையும் சந்தித்து ஐயா அவர்கள் ரொம்ப நடுநிலையாக பேசி கொண்டு வருகிறார்கள். பட்டிமன்றத்திலே பயந்து பேசுவது ஆண்களுக்குரிய அழகல்ல. ஐயா அவர்கள் தயவு கூர்ந்து நீங்கள் ஆண்கள் நிர்வாகத்தை தெளிவாக தைரியமாக பேசுங்கள், நாங்கள் பக்கத்தில் இருக்கிறோம். ஐயா நிர்வாகம் அப்படி இருக்குதுங்க ஐயா. இப்போ நிர்வாகம் அப்படி இருக்கு. நிர்வாகம் பெண்கள் கையில் இருக்கு. ஆண்கள் பயந்து பயந்து செயல்படக்கூடிய காலமாக இருக்குது ஐயா. இந்த காலத்தில் நம்ம போல செயல்படாது. இருந்தாலும் தலைவன் தான் அதை வழிநடத்தணும். ஆனால் அந்த நிலை இப்போ மாறி இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த குடும்ப சூழ்நிலையில் நல்ல வழிகாட்டியாகவும் நல்ல ஒரு இதாகவும் இருக்கிறவங்க தலைவன் தான். அதற்கு மாற்றாக இப்போ இது மாதிரியான முறைகள் போயிட்டுருக்குது. நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோம், நான் போயிட்டு வரேம்மா, ஒரு வேலையாக போயிட்டு வரேன், சரி சரி எல்லா ஊரெல்லாம் சுற்றிட்டு வருவேன், நேரத்தோடு சேரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது தன் கணவன் மேல் உள்ள பாசத்திலே சொல்லுகிற வார்த்தைகள் ஐயா. அக்கறை அதிகமாக இருப்பதனால், அன்பு பெருகுவதனால் சொல்லுகிற வார்த்தை. அதனால் அந்த நிர்வாக நிலையை பொறுத்த வரைக்கும் அந்த குடும்ப நிலையில் தலைவன் அதை வழிநடத்துகிறாங்க. ஆனால் எல்லா நிலைகளுக்கும் முன்னோடியாகவும் வழிகாட்டியாகவும் செயல்படக்கூடியவர்கள் தலைவர் தான். தலைவன் இல்லைன்னா அங்கே எதுவுமே நடக்காது. இப்போ நம்ம கேட்டோம்னா எந்த ஒரு இதில் கூட கேட்டால் கூட குடும்ப தலைவர் யாருன்னு தான் கேட்குறாங்க. ஒரு ரேஷன் கார்டே இருக்குது, அதில் தலைவர் குடும்ப தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு போடப்பட்டிருந்தே குடும்ப தலைவர். தலைவன் கேட்குறதில்ல, தலைவன் தான். ஆக அந்த தலைவன் இல்லாமல் அங்கே எதுவும் நடத்த முடியாது. ஆக இந்த தலைமை தான் முக்கியம். இந்த தலைமையை வழி நடத்திய அந்த சிறப்பான நிர்வாகம் செய்வதில் ஆண்கள் தான் முக்கிய பங்கு ஆற்றுகிறார்கள். இந்த நிலையில் இந்த நிர்வாக அமைப்பில் நிர்வாகம் செய்வதில் சிறந்ததாக விளங்கும் தலைவர்களே தலைவனாய் ஆண்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி என்னுடைய வாதத்தை நான் வச்சிருக்கேன். குடும்ப தலைவர் பொறுப்பாய்ந்தவர். அவர் ரொம்ப சிறந்த முறையில் தன்னுடைய குடும்பத்தை அவர் வழிநடத்தினா அப்போ தான் அது சரியான முறையில் அது நடக்கும். தலைமை சரியில்லை அப்படின்னு சொன்னால் நிர்வாகம் சரியில்லாமல் போயிடும். அந்த நிர்வாகத்திற்கு முழு முதற் காரணமாக இருக்கிறவங்க ஆண்களே. ஆனால் அதில் பெண்கள் குறுக்கீடு செய்து அவர்கள் அதை ஆளுமைக்குள்ளே தங்களுடைய இதுக்குள்ளே கொண்டு வராங்க. அது தற்காலத்தில் இப்போ நிர்வாக முறையில் அது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. இருந்தாலும் நம்ம அவர்களுக்காக பயந்து அது செயல்படக்கூடியதாக இருக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் நல்ல ஒரு திட்டமிடுதல், நல்ல கட்டுப்படுத்துதல், இது மாதிரியான அந்த மேலாண்மை, அந்த நிர்வாகம் ஆண்கள் கையில் இருந்துச்சுன்னா நல்லதொரு குடும்பமாக இருக்கும். வேத வசனத்தில் குறிப்பிட்டதுன்னா உலக பிரமாணமான சில நிலைகளை மட்டுமே நான் இப்போ சொல்லிக்கொண்டு இருக்கிறேன். அதனால் எல்லா நிலைகளுக்கும் எல்லா நிர்வாக அமைப்புகளுக்கும் ஆண்கள் தான் சிறந்தவர்கள். அந்த ஆண்கள் தான் நிர்வாக அமைப்பில் சிறந்த வழிகாட்டியாகவும் இருக்கிறாங்க. அதனால் நிர்வாகம் செய்வதில் குடும்ப தலைவரே ஆண்களே என்று இந்த வாதத்தை நான் முடித்துக் கொள்கிறேன். அதுதான் நன்றி. ஐயா அவர்கள் மிக நன்றாக பேசினீர்கள். ஆனால் முதலில் சகோதரிகளுக்கு பேசுவது போல் பேசி கடைசியாய் தப்பித்து விட்டீர்கள். அதனால் உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். நடுவர் என்னை திரும்ப சொல்ல போகிறார் என்று குழம்பிக் கொண்டிருக்கிறார். இப்போது அடுத்தபடியாக அன்பு சகோதரி எஸ்தர் கெஜா அவர்கள் இப்பொழுது ஆண்களா பெண்களா நிர்வாகத்தை சேர்ந்தோம் என்ற தலைப்பை குறித்து வாழ்க்கையிலே முறையாக அரசியலில் நின்றபொழுது கவுன்சிலராக இருந்தபோது நான் பேசினேன். இப்பொழுது பல வருடங்களுக்கு பிறகு தேவனுடைய ஃபுல்ஃபீல்ட் அளிக்கிறேன். அந்த வாக்கியம் கிடைத்திருக்கிறது. நன்றாக பேசுங்கள், சாதிப்போம் சமுதாயத்திலே. இந்த தலைப்பு கூட எனக்கு தெரியாது, நான் இன்னும் ஆயத்தமாக வரல. ஆனாலும் ஜெபம் பண்ணிட்டே அந்த ஆண்டவர் என்ன
குறித்து பேசுகிறாரோ அதை நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வாய்ஸ் சபை அனைவருக்கும் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஊழியர்களுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் விஸ்வாச ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களும் புத்தாண்டு வாழ்த்துக்களும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இங்கே இருக்கிறவங்களாம் என்னை விட நல்ல டேலண்டானவங்க. எனக்கு அவ்வளோவா தெரியாது வேதத்தை பற்றி, ஆனால் டெய்லி பைபிள் படிப்பேன். ஆண்டவரே இதில் நல்லா புரிஞ்சிக்கக்கூடிய ஞானத்தை கொடுங்க எனக்கு அப்படின்னு. இதுக்கு முன்னாடி நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி எப்படி இருக்கணும் என்னான்றது தெரியாது. இந்த வேதத்தை வாசிக்க இப்படி தான் ஒரு பெண் குடும்பத்தை நடத்தணும், இப்படி தான் அந்த ஸ்திரீ நடக்கணுன்றத நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இன்னும் அவ்வளவா அனுபவமாக எனக்கு தெரியாது. ஏதோ கர்த்தருடைய கிருபையால் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கிறேன். இங்கே இருக்கிற நடுவர்கள் பெண்கள் மேலே ரொம்ப மதிப்பு கொண்டவர். நடுவர் பெண்களுக்கு நிறைய மதிப்புடையவர். எப்பயுமே நம்மளுக்கு தான் சப்போர்ட்டாக பேசுவார். ஏமா அனுசரிச்சு போங்கம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அது மாதிரி ஒரு நிறைய நம்ம மேலே மதிப்புடையவர், அன்புடையவர். புரியுது மாதிரி எங்கள் சார் சொன்னார் எல்லாம் அவங்க தான் அப்படின்ட்டு. அவங்க தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறாள் வேற வசனம் சொல்லுது. அவள் கிரீடமாக மட்டும் இல்லை, அதில் என்ன சொல்றது, அதில் பாதி ஜீவனாகவும் இருக்கிறாள். ஒவ்வொரு விஷயத்திலையுமே அவங்க சம்பாதிப்பாங்க, எடுத்துன்னு போட்டுருவாங்க, அவ்வளோதான். நீ செய்யுமா அப்படின்ட்டு போயிடுவாங்க. எதை எந்த இடத்துல இருக்குது எப்படி என்னன்றது அவங்களுக்கு தெரியாது. எப்படி முடியும் திருப்பி வச்சாலே அது எங்க இருக்குதுன்னு திருப்பி நம்மளாதான் கேட்பாங்க. அங்கே இருந்தவங்க எடுக்க மாட்டாங்க, எங்கவா இருக்குது அப்படின்வாங்க. அது மாதிரி நாம் பெண்கள் தான் அதனுடைய பக்குவம் என்னன்னு தெரிஞ்சுட்டு, குடும்பத்தினுடைய பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுட்டு, எல்லா கஷ்ட நஷ்டத்தையும் பெண்கள் தான் சகிச்சுட்டு எல்லாமே அந்த குடும்பத்தினுடைய மொத்த துன்பத்தையும் அனுபவிக்கிறவங்க அவங்க தான். அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனாலையும் முதலாவது என்னது, திருமணம் ஆகாததுக்கு முன்னாடி அவங்க தாய் அவங்க குடும்பமாக இருந்தாங்க. திருமணம் வந்த பிறகு நானே இப்போ மருமகை எடுத்துட்டேன், பேரப்பேத்தி எடுத்துட்டேன். ஆனாலையும் வேதத்தின் பிரகாரம் ஆண்டவரும் திருமணத்துக்கு பின்னாடி மகனும் இசைந்திருப்பார், அவங்க கணவனும் மனைவியும் இசைந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்குது வேதத்தின் பிரகாரம். அதன் பிரகாரம் நாமளும் அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு துன்பம்னா முதலாவது கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறவங்க நாமளாக தான் இருப்போம். அது பின்னாடி தான் எல்லாரும் ஒவ்வொரு நடக்கை அது சொல்லுவாருங்க, சார் என்ன நான் உட்காரது பார்க்குறேன், நிற்கிறது பார்க்குறேன், எல்லாமே பார்த்துங்கிறேன் அப்படின்னு. ஏன்னா அதை பார்த்து சரி பண்ணாதான் அவர் சரியாவார், இல்லைன்னா அப்படியே இருந்துடுவார். ஜெபம் பண்ணுறது கூட இப்படி ஜெபம் பண்ணணும் அப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்லினே இருப்பாங்க. எப்போ பாரு இதே சொல்லிட்டுக்கிறேன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, ஒவ்வொரு வகையில் நம்ம சொல்லணும், அந்த மாதிரி தெரிஞ்சுக்குவாங்க. ரெண்டாவது இப்போ பெண்கள் இப்போ எல்லா இடத்துலையுமே என்னது, இப்போ எலெக்ஷன் கூட வரப்போகுது ஆச்சு. நம்ம பாரத பிரதமர் அவங்க இந்திரா காந்தியும் சரி, அவங்க குடும்பத்தில் சோனியா காந்தியும் சரி, ஏன் நம்ம தமிழ்நாட்டை இத்தனை வருஷம் கட்டிக்காத்த அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா கூட எத்தனையோ சாதனை பண்ணியிருக்கிறாங்க. எல்லாரும் அப்படி பின்னாடி வரவங்களும் அப்படி செய்வாங்கன்றதெல்லாம் கிடையாது. பெண்ணாக இருந்துட்டு அவங்க இவ்வளவு சகிச்சுக்கிட்டு இந்த நாட்டுக்காக எவ்வளவோ செஞ்சுருக்கிறாங்க. அதுபோல் பெண்கள் தான். அதே போல் நம்ம இதில் அன்னை தெரசா அவங்க ஏழை மக்களுக்காக அவங்க பாக்கியா தியாகம் பண்ணி கிறிஸ்துவத்தில் ஒரு பெரிய இடத்த பிடிச்சிருக்கிறாங்க. அவங்கள ஒரு கால்வாசி நம்ம கால்வாசி கூட பெறமாட்டோம். அவங்களாம் நம்மளுக்கு முன்னோடிங்க. அதனால் என்னதான் இருந்தாலும் இந்த பெண்கள் தான் இந்த நிர்வாகத்தை சரியாக நடத்த முடியும். அதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சகோதரி, அனுபவபூர்வமாக நல்ல விளக்கங்களை கொடுத்தீர்கள். அதை எல்லாவற்றையுமே சமாளித்து ஒரே வார்த்தையில் முடித்து விட்டீர்கள். ரொம்ப நன்றி. அரிசி ஆம்பளை வாங்கி கொண்டாந்து கொடுத்தா சோறாக்கி கொடுக்கறது யாரு? பெண்கள். ஒரு உருவமில்லாத ஒன்றை உருவப்படுத்துவது பெண்கள் என்பதற்கு நற்சான்றாக சில காரியங்களை விளக்கினார்கள். அதை ஆண்கள் பகுதியிலே புரிந்து கொண்டால் சரி என்று இந்த நேரத்தில் பாரத்தோடு அமர்ந்திருக்கிறார்கள். புரிந்து கொள்வார்கள்.
அடுத்தபடியாக சகோதரர் கிதியோன் அவர்கள் வாழ்க்கையில் கொஞ்ச காலத்திலே இன்பம் துன்பம் எல்லாவற்றையும் எப்படி அனுபவிக்க வேண்டும் என்று வாழ்க்கையில் கடந்து வந்தவர். ஒரு முதியோருக்கு சமமானவர் அவர். அவரை மேடைக்கு நிர்வாகத்தில் ஆண்கள் தான் சிறந்தவர் என்ற தலைப்பில் பேச அழைக்கின்றேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த கிறிஸ்மஸ் நன்னாளிலே இந்த கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாடும்படி வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதோ இந்த நாளிலே நிர்வாகம் செய்வதில் ஆண்களா பெண்களா என்ற தலைப்பிலே இந்த பட்டிமன்றம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பட்டிமன்றத்துக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கிற ஊழியக்கார ஐயா அவர்களுக்கும் எனக்கு முன்னாலே பேசி அமர்ந்திருக்கும் சகோதர மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தலைப்பு இந்த நாளிலே பார்த்தோம்னா நம்ம மத்தியில் இருக்கிற சாமுவேல் மோரிஸ் அவர்கள் ஜார்ஜியாவில் மருத்துவம் படித்து வந்தார். ஆனாலும் இங்கே இந்த மாதிரி ஒரு தலைப்பை கொடுத்து நம்ம இந்த நாளிலே மாட்டிவிட்டு பழி வாங்கி கொண்டிருக்கிறார். அவர் தமிழில் என்ன விளக்கம் அளிக்கிறார் என்றால் ரணகலமாவதற்கு ஏற்பாய்விடுமே. நம்ம எல்லாம் பெண்கள் இடத்துல மாற்றி வைக்க வேண்டும் என்று இந்த தலைப்பை உருவாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆயினால் இந்த நாளிலே நிர்வாகம் செய்வதிலே ஆண்கள் தான் என்பதிலே சந்தேகம் இல்லை. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவசர புத்தி, பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவசரப்படுவாங்க எல்லாவற்றிலுமே. அதுக்கு நான் சொல்லலைங்க, வேதத்தில் ஆதாரமாகி சொல்லியிருக்கிறது. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே நாம் அதை பார்க்க முடியும். பாருங்கள், அதை நான் வாசிக்கிறோம் ஒரு வசனத்தை. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். என் அடிமை பெண்ணோடு சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லிவிட்டார், வாக்குத்தத்தம் பண்ணிவிட்டார், உனக்கு ஏற்ற வேளையிலே வரும் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று. அதன் கடற்கரை மணலை போல பூமியின் துள்களைப் போல பெருக பண்ணுவேன் உன் சந்ததி என்று ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்து விட்டார். அதற்கு ஆபிரகாம் காத்திருக்கிறார். ஆனால் அவளுடைய மனைவியை என்ன பண்ணல, காத்திருக்க பொறுமை இல்லை. அல்லேலூயா. இதுல நம்ம தெரிஞ்சுக்கலாங்க, பெண்களுக்கு பொறுமை இல்லை. அல்லேலூயா. அதான் அல்லேலூயா சொல்லுங்க. பெண்களுக்கு என்ன இல்லைங்க, காத்திருக்க பொறுமை இல்லை. காரியத்தை சாதிக்க வேண்டும் என்றால் ஆண்களோடு சொல்லிட்டு இருக்காருங்க, காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகினாலே பெண்களுக்கு அவசர புத்தி என்று நான் சொல்லவில்லை, வேதத்தின் ஆதாரமாக இங்கே குறிப்பிட்டிருக்கிறது. ஆண்கள் எப்பொழுதுமே ஒரு பொறுமையாக இருந்து ஒரு நிர்வாகத்தை அல்ல, குடும்பத்தையும் தொழில் செய்கிற நிர்வாகத்தையும் இந்த சமூகத்திலும் எல்லாவற்றையுமே பார்த்து ஒரு பொறுமையோடு அவைகளை கையாளுகிற திறன் ஆண்களுக்கு மட்டும்தான் உண்டு. அல்லேலூயா. ஆண்களுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிறோம், அதான் ஒரு கம்மன் அமைதியா இருப்பாங்க. அப்புறம் அப்படிப்பட்ட நாம் நிர்வாகம் செய்கிறதிலே ஆண்கள் தான் ஜாம்பவான்கள் என்றும் நான் கூறிக்கொள்கிறேன். ஜாம்பவான்களாக இருக்கிறாங்களோ. ஆகினாலே நம்முடைய இந்த தலைப்பிலே பார்க்குற பொழுது ஆண்கள் தான் சிறுவாத்தில் ஆண்கள் தான் இந்த நிர்வாகத்திலே சிறந்தவர்களாய் செயல்பட முடியும். ஏனென்றால் சமூகத்திலே பல இடங்களை பல சூழ்நிலைகளுக்கும் பல இடத்திற்கும் பெண்கள் செல்ல முடியாது. ஆனால் எல்லா இடத்திற்கும் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்கள் சென்று அந்த காரியங்களை சாதிக்க முடியும்.
ஆமாவா இல்லைங்களா? பெண்களால் முற்றிலும் முடியாதுன்னு சொல்ல வர்றீங்க. ஆகினாலே நமக்கு இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலைகளை பார்க்குற பொழுது நம்முடைய வெங்கட்ராமன் ஆசிரியர் முன்னாடி வந்து பேசினார். அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க மனைவி தாக்கி பேசுங்க அப்படின்னு சண்டையை தோண்டி விட்டா அவங்களுக்கு யார் சாப்பாடு போடுறது, அவங்களுக்கு யார் துணி துவைச்சி போடுறது, இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் நம்முடைய ஆசிரியர் மிக நடுநிலையோடு செயல்பட்டு இப்பொழுது அமர்ந்திருக்கிறார். ஆகினாலே நாம் நமக்கு முக்கிய காரணம் ஆண்களே. ஏனென்றால் கிறிஸ்து தலையாக இருக்கிறார். அதுபோல குடும்பத்திற்கு ஆவிக்குரிய விதமாக கிறிஸ்து நமக்கு தலையாக இருக்கிறார். குடும்பத்திற்கு நாம் மாம்ச பிரகாரமாக ஆண்கள் தான் தலையாக இருக்கிறோம் என இந்த வாய்ப்புக்கு நன்றி அனைவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறோம். அருமையான அன்பு சகோதரர் கிதியோன் பேசினார். ஒரு பெண் ஈண்டெடுக்காமல் அவரே வந்துவிட்டது போல் பேசிவிட்டார் என்பதை குறித்து சகோதரிகள் தங்கள் மைண்டு வாய்ஸிலே கவலைப்பட்டு கொண்டிருக்கிறதை நான் பார்த்து வேதனைப்படுகிறேன். அதனால் கவனத்தோடு கூட பட்டிமன்றத்தில் அமர்ந்திருக்கிற ஆடியன்ஸ் கூட இதுக்கு கவனமான தீர்ப்பு கொடுக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நன்றி. அடுத்தபடியாக அவருடைய வாழ்க்கை துணைவியார் இத்தனை ஆண்டுகளும் திருமணம் நடந்து குப்பை கொட்டி இவ்வளவு தூரம் வந்திருக்கிற அருமையான சகோதரி அர்ச்சினி அவர்கள் பேசுவதை கவனம் கூர்ந்து கவனிப்போம். நான் பண்ணிக்கிறேன். இங்கே இருக்கிற பெரியோருக்கும் சிறியோருக்கும் முதியோருக்கும் வாலிபர்களுக்கும் சிறு பிள்ளைகளுக்கும் எல்லாத்துக்கும் கர்த்தருடைய நாமத்தினால உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்கு இன்னைக்கு தான் சொன்னாங்க, எங்கள் மாமாவுக்கு போட்டியாகவே நான் பேசுகிறேன். எங்கள் மாமா ஃபஸ்ட்டு எடுத்து உடனே சொன்னார், அவசர புத்தின்னு சொல்லியிருக்கிறாரு இல்லைங்களா? பெண்கள் அவசர புத்தின்ட்டு சொல்லியிருக்கிறாரு, ஆதியாகமத்தில் இருக்குதுன்னுட்டு. அதே நீதிமொழிகள்ல புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். முதலாவது முதலாவது புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொன்னது அதே வேத வசனம். நல்லது மட்டும் பார்க்கணும் இல்ல. அதே போல நம்ம வீட்டுக்கு ஒன்று தேவைன்னா, இப்போ நம்ம ஒரு பொண்ணுக்கே தேவைன்னா இவங்க சம்பாதிக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க, இவங்க தான் எல்லாமே பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்லலை. தன்னுடைய பிள்ளைகள் அப்பாட்ட எந்த பிள்ளையுமே போய் கேட்கறதில்ல. ஏன்னா அம்மா நீ எனக்கு அது வாங்கி கொடு, எனக்கு இதை வாங்கி கொடு தாய் இடத்துல தான் கேட்குறாங்க இல்லைங்களா? தாய் இடத்துல கேட்கும் பொழுது அந்த அந்த அம்மா தான் எல்லாத்தையும் கரெக்டா இது இருந்து எது வேணுமோ தம் மகளுக்கு செய்யணும். அவங்க என்ன செய்யறாங்க, சம்பாரிச்சு எடுத்துட்டு மனைவிமார்கிட்ட கொடுப்பாங்க. அது நிர்வாகம் செய்யறது தன் பிள்ளைக்கு என்ன வேணும், தன் கனவுக்கு என்ன செய்யணும், தன்னுடைய இருக்கிறவங்களுக்கு என்னென்ன பண்ணணும்ட்டு யாருக்கு தெரியும்? கணவருக்கு தெரியாது. அந்த குடும்பத்துல நடக்கிற மனைவிக்கு தான் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல இப்ப அந்த ஆபிரகாமுடைய மனைவி பிரசவமா இருக்கும் பொழுது அவங்க அவிவிசுவாசமா இருந்தாங்கன்னு சொன்னது உண்டு. ஆனாலும் அது ஏன் அவிவிசுவாசமா இருந்தாங்கன்னா, நாள் கடந்துருச்சு, அதுக்கு 99 வயசு ஆயிடுச்சு, முதிர் வயது ஆயிட்டாங்க. அதனால அவங்களுக்கு நாள் போயிடுச்சு, இனிமே வருமா அப்படின்ற ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு அவிவிசுவாசம் அவர்களுக்கு இருந்தது. ஆனாலும் ஆண்டவர் தான் கைவிடாம அதுக்கு ஜெபம் பண்ணது யாரு? அந்த பெண்ணு, கர்ப்பவதியா இருக்கிற பெண்ணு தான் உட்கார்ந்து பகலும் தனக்கு ஒரு மகன் வேணும்னாலும் தான் பிரசவம் எப்படி நடக்கணும்னு அதுக்கு நான் சாட்சியா இருக்கிறேன். நான் ஒரு மகனை பெத்தனா, அந்த மகன் இல்லாம 2 பெண் குழந்தையோட இருந்தனால எனக்கு ஒரு மகன் வேணும்னு ஆண்டவர் இடத்துல கேட்டேன். ஆனா விசுவாசமா என் கணவர் இருந்தாரு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா விசுவாசமா நான் இருந்தேன், இல்லைன்னு நானும் சொல்லல. ஆனாலும் அதுக்கு வேணும், எனக்கு பையனே தான் வேணும்னுட்டு நான் ஜெபம் பண்ணேன். எங்க அத்தை ஜெபம் பண்ணாங்க. உட்காந்து ஆம்பளைங்க யாருமே ஜெபம் பண்ண கிடையாது. அவங்க காலையிலும் சாயந்தரமும் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டு
தேவையானது எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு அந்த ஸ்திரீயானவதான் ஜெபத்துல உட்காந்து என்ன பண்ணிட்டு இருந்தா, தான் எனக்கு ஒரு பையன் வேணும் அப்படின்னுட்டு ஜெபம் பண்ணாங்க. அதே போல பிரசவத்திற்கு இருக்கும்போது அந்த பெண்கள் தான் பிரசவத்தை வந்து செஞ்சாங்க. அதே போல ஆண்டவர் வந்து பெண்களை வந்து அதிகமா நேசிக்கிறாரு, ஆண்களை தான் முதலாவது நேசிக்கல. நிர்வாகத்துக்கும் இப்ப கவர்மெண்ட்ல இருந்து எல்லாத்துலயுமே முதலாவது பெண்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. எப்படி இருந்ததுன்னா ரேஷன் கார்டுல வந்து தலைவருடைய போட்டோ தான் இருந்தது. இப்பொழுது எப்படி வந்திருக்குன்னா பெண்களுடைய போட்டோ இருந்தா மட்டும்தான் தன்னுடைய அவங்க வந்து கையெழுத்து போட்டாலும் வழங்க முடியும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அல்லேலூயா. எடுத்துக்கிட்டா பைபிள்ல இருந்து உலகத்துல நடக்கிறதுல இருந்து ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் இப்பொழுது எப்படி நடந்துட்டு இருக்குதுன்னா பெண்களுடைய நிர்வாணம் தான் அதிகமா நடந்துட்டு இருக்குது. குடும்பத்தையும் பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க. அவங்க சம்பாதிச்சுட்டு வந்து கொடுத்தாலும் தனக்கு என்ன வேணும், குடும்பத்துக்கு என்ன வேணும், எப்படி இருக்கணும், எப்படி பண்ணணும், ஒரு ஆண்டவர்கிட்ட இருந்து ஜெபத்துல இருந்து ஆனா கணவரிடத்துல வாய் திறந்து பேசுற முடிக்க இருந்து சமாளிக்கிறது ஒரு பெண்ணு தான். இதோட நான் முடிச்சுக்கிறேன். சரியான போட்டி. கணவன் மனைவி ஆட்டம் ஆரம்பமாகிவிட்டது. எவ்வளவு நாள் வஞ்சகத்தை நான் உள்ள வச்சிருந்திருக்கோம், வஞ்சத்தை இன்னைக்கு ஆண்டவர் கொட்டும்படி எனக்கு உதவி செஞ்சிருக்காருன்னு அந்த மக ஆதங்கத்தை வெளிப்படுத்துறத பார்த்தா இன்னைக்கு தான் உண்மையெல்லாம் தெரியுது. ஆண்கள் ஜெபம் பண்ணவே மாட்டாங்க, தீர்க்க தரிசனமாகி போச்சு. அதனால பெண்கள் சிறந்தவர் என்பதற்கு நிறைய உதாரணத்தை ஆணித்தரமா யாருமே ரட்சன்யா இப்படி பேசுவார் என்று நினைக்கவில்லை. அடித்து பின்னி பெடல் எடுத்து விட்டார். ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக நம்முடைய பட்டிமன்றத்தில் நேரம் பசியில் அநேகர் இருக்கிறதுனால சீக்கிரமாக உங்கள் சொற்பொழிவு முடிக்க வேண்டும். இப்பொழுது அருமையான அன்பு தம்பி தேவநேசன் அவர்கள் வந்து தலைமைத்துவத்தில் சிறந்த நிர்வாகம் செய்கிற ஆண்களா என்ற தலைப்பில் பேச போகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு பரிசுத்தம் உண்டாவதாக. இந்த நாளிலே கிறிஸ்து பிறந்த நன்னாளிலே இந்த சிறப்பு பட்டிமன்றத்தை ஏற்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் மற்றும் இந்த குழுவினருக்கு கிறிஸ்துமஸ் விழா குழுவில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் உங்கள் உள்ளத்திலே நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு இந்த நாளிலே நிர்வாகத்தில் சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களா என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே ஆண்களே என்று பேசும்படி நான் இங்கே வந்து நிற்கிறேன். இந்த நாள் இந்த காரியத்தில் ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்கள் தான் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார் என்றும் பெண்கள் தான் சிறப்பாக நடத்தி கொண்டார் என்றும் விவாதமும் வாக்குவாதங்களும் எழும்பி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் உண்மைகள் என்பது இருக்கிறது. நீங்க எதை சொல்ல வாரியே? கட்டாயமாக பெண்கள் அல்ல ஆண்களே என்று வாதிடும்படி வந்திருக்கிறேன். ஆண்களுடைய நிர்வாகங்கள் அவர்கள் கைகளே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெண்களுடைய நிர்வாகத்தில் பெண்களானவள், ஒரு ஸ்திரீயானவள் தன் புருஷனை ராஜாவாக்கி அந்த ராஜா தலையிலே மகுடமாய் சூடப்பட்டிருக்கிற கிரீடம் போல மகிமை போல மனைவியானவள் தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் கிரீடமாய் இருக்க வேண்டிய அழகான பெண்கள் தன் புருஷனை மிதித்து ரொம்ப பயந்து பேசுற மாதிரி தெரியுது. அவங்களுடைய கிரீடத்தை என்ன செய்யறாங்க? இழந்து விடுகிறார்கள். புத்தி உள்ள ஸ்திரீயா இருந்தால் தன் புருஷனை ராஜாவாக்கி அந்த ராஜாவுக்கு சூட்டப்பட்டிருக்கிற கிரீடத்தை போல தன் மனைவியானவள் இருப்பாள் என்பது உண்மை இல்லை. நான் இருக்கேன், தைரியமா பேசுங்க. இந்த நிர்வாகத்தில் புருஷன், அதாவது ஆண்கள் என்ற நிர்வாகத்தில் பார்க்கிற பொழுது இந்த கோட்டையை எனக்கு வாங்கி கொடுத்து இங்கு மேடையும் அமைத்து கையில மைக்கையும் கொடுத்து நிர்வாகித்து இருக்கிறது யாரு?
ஆண்களே, எங்க தலைமை தகப்பனா இருக்கிற ஆண்கள் தான் எனக்கு நிர்வாகத்தை கொடுத்துருக்காங்க. எதுக்கு இந்த ஐஸ் வைக்கிறாருன்னு இப்போதான் எனக்கு விளங்குது. நான் கொஞ்சம் தெளிவா இருக்கிறேன். எனவே ஆமா, இந்த இடத்துல வந்து ஒரே காரியத்தை சொல்லிட்டு நான் அமர போறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கிற பொழுது மரியாளுக்கு புருஷனாக இருந்த யோசேப்புக்கு ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 1:19 அவள் புருஷனாக யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனை பண்ணினான். நாங்கள் இங்கே வந்திருக்கிற தாய்மார்களே அவமானப்படுத்த விரும்பவில்லை. இப்படி ஒண்ணு இருக்கோ? சரியான பாயிண்ட், ஷபாஷ், சரியான போட்டி. அவமானப்படுத்தவில்லை. ஏனென்றால் கிறிஸ்து என்பவர் ஸ்திரீயின் வித்தா வந்திருக்கிறார். ஆனாலும் அந்த வித்தா இருந்தாலும் அதுல பிறந்தது ஒரு ஆண் வித்து. ஆகையினாலே இன்றைய தலைமைத்துவத்தில் ஆண்கள் தான் சிறந்தவர்கள். எல்லா துறையிலும் மற்றும் ஆண்களே முன்மாதிரியாக இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கும் தெரியும். இப்பொழுது நடுவராக இருக்கிற அவருக்கும் அது தெரியும். ஆகையினால் இந்த நாட்டிலே சிறப்பான நிர்வாகத்தை செய்கிறவர்கள் ஆண்களா பெண்களா என்ற தீர்ப்பை நடுவர் அவர்கள் வந்து ஆண்களுக்கே வழங்குவார் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். துவக்கம் என்னமோ போல இருந்துச்சு, முடிவு வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு. அதனால இந்த முடிவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்டில் அடிச்சிட்டாரு. அதாவது அவமானப்படுத்த மனதில்லாமல் என்ற ஒரு வார்த்தையை வச்சு அதோடைய அர்த்தங்கள் வந்து பல. அதனால் நாம் நடுவர் தீர்ப்பு சொல்கிற காரியத்தில் ரொம்ப கவனமாக தான் இருக்கணும் போல இருக்குது, பார்த்து கொள்ளலாம். இப்பொழுது அவர்கள் துணைவியார் அவர்கள் வந்து ஆண்களா பெண்களா நிர்வாகம் செய்வதில் என்பதை அவர்கள் ஒரு கை பார்த்து விடலாம் என்ற நோக்கத்தோடு தான் இருக்கிறார்கள். இருந்தாலும் நான் அவர்களை கரங்களை தட்டி வரவேற்பேன். சபையிலே கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே நான் நிர்வாகத்தில் சிறந்தவர்கள் பெண்கள் மாத்திரம்தான் சொல்லிதான் பேச வந்திருக்கேன். ஏன்னா அதுதான் உண்மையும் கூட. எதிரணியில பேச ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, பெண்கள் மாத்திரம்தான். ரொம்ப சந்தோஷம், அருமையா பேசுறீங்க, அருமை. எதிரணியில பேசினவங்க சொன்னாங்க உண்மைன்ற ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த உண்மை என்னன்னா பெண்கள் நிர்வாகத்தில் மிக மிக சிறந்தவர்கள் தான். அதுதான் அந்த பாயிண்ட பிடிச்சி பேசுறது. இப்படித்தான் நான் எதிர்பார்த்தேன். அப்புறம் நம்ம சார் சொன்னாரு, ஜான்நாத் சார் சொன்னார் வந்து தலை வந்து ஆண் தான், அதை சொன்னாங்க. அப்புறம் கிதியோன் அண்ணாவும் சொன்னாரு ஆண் தான் வந்து தலையா இருக்காங்க. சரீரம் இல்லாத தலை என்னத்துக்கு பிரயோஜனமா இருக்கு? சரீரம் இல்லாத தலையால ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. சரீரம் இருந்தாதாங்க தலை மேல இருக்க முடியும். சரீரம் இல்லாத தலை என்னத்தை செய்ய முடியும்? சொல்லுவாங்க. ஆண்கள் வெளியில சென்று நிர்வகிக்கணும்னா பெண்கள் நாங்க இங்க ஒத்துழைப்பு கொடுத்தாதான் அவங்க வெளியிலேயே போக முடியும். அப்படி வரிய ஆமா, பலவீன பாண்டன்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையிலேயே ஆண்களை விட மனதளவிலும் சரி உடலளவிலும் சரி பெண்கள் தான் மிக மிக பலனுள்ளவர்கள். தேவனே சொல்லி இருக்கிறார். அதுக்கு சாட்சி நம்ம வேதாகம அடிப்படையில நம்ம எடுத்து பார்த்தோம்னா குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றதுன்னு சொல்லியிருக்கு. அப்படியே குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிச்சதுனாலதான் இவங்க முன்னணியில இருக்காங்க. குணசாலியான ஸ்திரீயா இல்லாம இருந்தா இவங்க இங்க உட்கார்ந்து இருக்க முடியாது இல்லைங்களா? இது அல்லவோ சரியான ஒரு விளக்கம். லோத்துவோட மனைவியை பத்தி சார் சொன்னாரு. லோத்துவோட மனைவி விசுவாசத்துல குறைவுள்ளதுனால உப்பு தூணானாங்கன்னு சொன்னா. லோத்துக்கு தான் விசுவாசம் இருக்கு இல்லைங்க. அவர் ஏங்க தேவன் சொன்ன குறித்த இடத்திற்கு போகாம அந்த சின்ன கிராமத்துக்கு நான் போறேன்னு சொன்னாங்க. அந்த சின்ன மலைக்கு ஏன் போனோம்? அவரு விசுவாசத்தில் வல்லவர்கள் தேவன் சொன்ன முன்குறித்த இடத்திற்கு அல்லவா அவங்க போயிருக்கணும். அதானே. அப்புறம் ஆபிரகாமை பத்தி சார் சொன்னாரு. அவர் விசுவாசம் நிர்வாகத்திறன் நிறைய இருக்கு, ஆண்களுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அங்க சாரார் விசுவாசிக்கலன்னா அவங்களுக்கு ஒரு குமாரன் பிறந்திருக்க முடியுமா? சாரார் விசுவாசத்தை அவிசுவாசமா இருந்தாலும் அந்த பிள்ளைய வந்து மறுபடியும் அவ விசுவாசத்தினால தானே அவர்
சாராளால விசுவாசிக்க முடியலன்னா அவர் எப்படி ஒரு குமாரனை பெற்றிருக்க முடியும்? அதே போல ஸ்டீபன் சார் சொன்னாரு குடும்ப தலைவர் யாருன்னு சொல்லி. அதே இன்னும் கேட்குறாங்க, குடும்ப தலைவி யாருன்னு தானே சொல்லி கேட்குறாங்க. குடும்ப தலைவர்னா குடும்ப தலைவிகள் நாங்கள் அல்லவா குடும்ப தலைவிகள்? நீங்க குடும்ப தலைவர் குடும்ப தலைவிகள் அல்லவா? ஆண்கள் போட்டோவே சொன்னாலும் எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ அவசர புத்தின்னு சொல்லி கிதியோன் அண்ணா சொன்னாரு. ஒரு ஆண்கள் கையில ஒரு டம்ளர் பால் கொடுத்தீங்கன்னா நோட் பண்ணணும். அவசர புத்தின்னு சொல்லி சொன்னாங்க. ஆண்கள் கையில ஒரு டம்ளர் பால் கொடுத்தீங்கன்னா எடுத்து மடமடன்னு குடிச்சிட்டு வச்சுட்டு போயிடுவாங்க. அதே ஒரு பெண்கள் கையில கொடுத்தீங்கன்னா பாலை தயிர் ஆக்குவாங்க, தயிரை மோர் ஆப்பாங்க, மோர்ல இருந்து வெண்ணெய் எடுப்பாங்க, வெண்ணெயில இருந்து நெய் எடுப்பாங்க. இப்ப சொல்லுங்க, நிர்வாகிக்கிற தீவிர பெண்கள் கிட்ட இருக்கா ஆண்கள் கிட்ட இருக்கா? பொறுமை வந்து பெண்கள் கிட்ட இருக்கா ஆண்கள் கிட்ட இருக்கா? அதுல எல்லா விஷயத்திலையும் பொறுமையோடு கூட தன் குடும்பத்தையும் சரி சமூகத்தையும் சரி கட்டி காப்பதில் வந்து பெண்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. நம்ம பைபிள்ல எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னீங்கன்னா கூட எஸ்தரை பத்தி எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு. எஸ்தர் வந்து தன்னுடைய யூத ஜனத்தையே வந்து கட்டி காப்பாத்துறதுக்காக தன்னுடைய ஜனத்தையே கூட்டி சேர்த்து உபவாசித்து தேவனிடத்துல போராட்டி தன்னுடைய யூத குலத்தையே மீட்டெடுத்தாங்க எஸ்தர் ராஜாத்தி. அதே போல அபிகாயில்ன்ற ஒரு பெண் கூட வேதாகமத்துல இருக்காங்க. அவருடைய கணவர் வந்து என்ன செய்வார்னா, இவங்க சொல்ற மாதிரி நிர்வாகத்திறன் கொண்ட கணவர் கிடையாது. அவர் வந்து என்ன செய்வார்னா, அவருடைய கணவர் பெயர் வந்து நாபால். அவர் வந்து என்ன செய்வார்னா, சார் வந்து நல்லா இது பண்ணிட்டு பிளாட் ஆயிட்டு இருந்தாரு. அப்போ தாவீது ராஜா வந்து சொல்லும் போது கேட்குறாங்க, எங்களுக்கு நீங்க உபசரிக்க முடியுமான்ட்டு. தாவீதாவது ஒன்னாவது அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து பதில் சொல்லி அனுப்பிட்டாரு. ஒரு ராஜா கிட்ட அந்த மாதிரி பதில் சொன்னா என்ன நடக்குங்க? போர் தான் நடக்கும். குடும்பத்தையே சங்காரம் பண்ண எத்தனைக்கும் போது அவளுடைய மனைவி மகா புத்திசாலியா இருந்தது நிமித்தம் அவன் குடும்பம் காக்கப்பட்டது. உடனே அவன் எந்திரிச்சு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, தன்னுடைய கணவனுக்கு பதிலாக அவள் ஒரு கணவனா இருந்து அவன் கணவன் செய்யாத அனைத்தையும் ஆயத்தம் பண்ணி தாவீது ராஜா முன்னிடத்துல போயிட்டு தன்னுடைய குடும்பத்துக்காகவும் அவங்களுடைய உபசரிச்சு அவங்களுடைய எல்லா தேவையும் சந்திச்சு நிமித்தம் அவளுடைய குடும்பம் அங்க காக்கப்பட்டதுங்க. இதுல அந்த சூழ்நிலையை சிறப்பா கையாளுற குணம் வந்து அந்த அபிகாயம் கிட்ட இருந்ததுங்க. தைரியமா வந்து ஒரு ராஜா வந்து தன்னுடைய கணவனையும் தன்னுடைய குடும்பத்தையும் இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சு போட சொல்லும் போது என்ன செய்யறாங்க, தன்னை கொலை செய்ய சொன்ன அந்த ராஜாவினத்திலே போய் தைரியமா அவங்களை ஃபேஸ் பண்ணாங்க. அதனால நான் சொல்றேன், பெண்களுக்கு தான் நிர்வகிக்கிற திறன். அப்போ அந்த அபிகாயம் கிட்ட திறன் வந்து நம்ம கிட்டே இருக்கு. அப்போ நான் சொல்றேன், பெண்கள் கிட்ட தான் நிர்வகிக்கிற திறன் அதிகமா இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். அதே மாதிரி அண்ணான்ற ஒருத்தர் கூட இருக்காங்க. அவங்களுக்கு வந்து வயசு வந்து 96. ஆனாலும் வந்து அவருடைய கணவருக்கு வந்து அந்த இது இல்லை. அந்த அம்மா வந்து தன்னுடைய தேவனிடத்தை நோக்கி பார்த்து தனக்கு எப்படியாகிலும் ஒரு குமாரன் பெற வேண்டும்னு சொல்லி 96 வயசுல குழந்தை பெற்றுக்க முடியுங்களா? முடியாது. ஆனா அந்த அம்மா விசுவாசத்தின் நிமித்தம் அவளுடைய சந்ததியின் மூலம் இயேசுவானவர் பிறக்கும்படி செய்தார். அதே போல ரூத்ன்ற ஒருத்தர் கூட இருக்காங்க. அவங்களும் அது மாதிரிதான். தன்னுடைய கணவன் இறந்த போதிலும் கூட தன்னுடைய மாமியின் இடத்துல வந்து அவங்களுக்கு ஒத்தாசையா இருந்து அவங்களுடைய குடும்பத்தை நடத்திட்டு போகும்போதுதான் அவங்க யோசுவா அந்த சந்தையின் மூலம் தான் நமக்கு இயேசு கிறிஸ்து வந்தார். இப்படி வேதாகமத்துல பார்த்தா பல பெண்கள் வந்து குடும்பத்தையும் சரி ராஜ்யத்தையும் கூட சிறப்பா கட்டி காத்திருக்காங்க. அதனால பெண்களே சிறந்தவர்கள் என்று சொல்லி ஃபுல் ஃபீட்டில் ஜக்க வைக்காதீங்க, அதை பார்த்து பயந்துடுவாங்க. எடுத்து கீழே வச்சுருங்க, டம்ளரில் வைங்க. தேங்க்யூ. நன்றி அருமையான அன்பு சகோதரி மகள் அவர்களே. சரியான சில வேத விளக்கத்தை கொடுத்து நீங்கள் தெளிவான காரியத்தை சொன்னீர்கள். முடிவை பார்க்கலாம். இப்பொழுது அடுத்தபடியாக நிர்வாகம் செய்வதில் ஆண்கள் சிறந்தவர்களா பெண்கள் சிறந்தவர்கள் என்று சுருக்கமாக அன்பான சகோதரர் பால் நடராஜ் அவர்கள் வருகிறார்கள். கரங்களை தட்டி அதை வரவேற்போம். இத்தனை காலம் என் மனசில் உள்ள பாரத்தெல்லாம் இன்னைக்கு தான் கொட்ட போறேன். உண்மைதான்னு அவரே சொல்லிட்டாருங்க. அல்லேலூயா.
இந்த நல்நாளிலே கூட, கிறிஸ்மஸ் நல்நாளிலே கூட அனைவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களையும் இந்த நாளில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் போதகர் ஐயாவுக்கும் இந்த நாளில் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் மூத்த ஆசிரியர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்து தெரிவிக்கிறேன். ஐயா ஒரு நிமிஷம் அவகாசம் கொடுங்க. அன்பான வந்திருக்கிற அன்பு ஐயாக்கள், சகோதர சகோதரிகள், உங்களுக்கு சிறப்பான ஆதாரம் ஆயுதம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஒரு டிராமா இருக்கிறது. அதை முடித்து நீங்கள் எல்லோரும் சிறிது நேரம் பொறுமை காத்து அதை நீங்கள் அன்பின் விருந்தை அது அறிந்துவிட்டு தான், சாப்பிட்டு விட்டு தான் செல்ல வேண்டும். அதனால் கொஞ்ச நேரம் பொறுமை கையாளும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் ஆரம்பிங்கள். அதே போல் இப்பொழுது நிர்வாகத்திறன் பெண்களுக்கா ஆண்களுக்கா என்று இப்பொழுது கூட விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல் இப்போ பார்த்தோம்னா பெண்கள் அவன் நிர்வாகம் பண்ணிடுவாங்க. அவங்க கையில் ஒரு 50,000 ரூபாய் பணம் கொடுத்தோம்னா அந்த பணத்தை எப்படி நிர்வாகம் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க நிர்வாகம் சுத்தமாக அதை தொடச்சி எடுத்துருவாங்க. தொடச்சி எடுத்துருவாங்க ஐயா. அப்படின்னா என்னன்னு எனக்கு விளக்கம் தெரியல. தொடச்சி எடுத்துருவாங்களா? தொடச்சினா அதை செலவு பண்ணிடுவாங்க அப்படின்னு செலவு பண்ணிடுவாங்க. அதே போல் நம்ம ஆண்களுக்கு அந்த மாதிரி இல்லை. எத்தனையோ பிரச்சனை இருக்குது நம்மளுக்கு. ஸ்கூல் ஃபீஸ் இருக்குது. அதே போல் எத்தனையோ வீட்டுக்கு என்னென்ன தேவை என்று ஆண்களுக்கு தான் அதிகமாக தெரியும். அதே போல் இப்பொழுது நம்ம வேதத்தில் பார்த்தோம்னா நீதிமொழிகள் 31:21 கூட தன் வீட்டார் அனைவருக்கும் இருட்டோடு எந்திரிச்சு ஆகாரத்தை கொடுப்பாங்க. இப்போ பார்த்தோம்னா யாருமே இருட்டோட எந்திரிக்கிறதே இல்லை. நம்ம போய் அவங்கள கட்டாயப்படுத்துகிறோம். 7 மணி ஆயிடுச்சு எந்திரிமா. அதான் பாரத்தெல்லாம் கொட்டுவாருன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? வீட்டில் இருட்டோட எழாத பெண்கள் நிறைய இருக்கிறீங்கிறதுக்கு இது சான்றாய் சொல்லப்படுகிறது. நம்ம போய் அவங்கள எழுப்பணும். அதே போல் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை போய் அவங்க அம்மா எழுப்புறாங்க. சிறு பிள்ளைகள் சைலண்டாக இருங்க. 28 அதே 31-28 கூட பிள்ளைகளை போய் அம்மா எழுப்புறாங்க. இப்போ இந்த காலத்தில் யாராவது பாக்கியவதி அப்படின்னு சொல்கிறாங்களா பிள்ளைகள்? அதே போல் நம்ம நம்ம எல்லாரும் கிறிஸ்துக்கு எப்படி கீழ்ப்படுகிறோமோ அதே போல் பெண்கள் சொந்த புருஷர்களுக்கு எல்லா விதத்திலும் கீழ்ப்படிந்து இருக்கணும். அதுதான் கிறிஸ்துவுக்கும் பிரியமாக இருப்போம். அதே போல் கணவருக்கும் அதான் பிடிக்கும். அதாவது சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியணுமா? எல்லாவற்றிலும் பிடிக்குமா? நல்லா தெரியல. நம்ம எப்படி ஆண்டவருக்கு நம்ம எப்படி எல்லாம் இந்த ஜனங்களும் நம்ம ஏற்றுக்கணுங்கள எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோமோ அதே போல் சொந்த புருஷர்களுக்கும் மனைவிமார்கள் கீழ்ப்படிய வேண்டும். இந்த இடத்துல கூட நான் அந்த இதை பதிவு பண்ணிக்கிறேன். வர்ற வருஷத்தில் இன்னும் பைபிளை படித்து கரெக்டாக எடுத்து எல்லாம் விளாசி விடுவோங்களே நாங்கள். அதே போல் இந்த நாளிலே கூட போதுங்க. அதே போல் இந்த நாளிலே கூட நான் உள்ள சர்ச்சில் நுழைஞ்ச உடனே சொல்லணும்னு நினச்சேன். நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருக்கீங்க. யார் டெக்கரேஷன் பண்ணியிருந்தாலும் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. டாக்டர் சாமுடைய பிளான் எல்லா ப்ரோக்ராமும் நான் அவரு கூட நான் கிஃப்ட் கொடுக்கலான்னு இருக்கேன். ஆனால் நானே வாங்கி கொடுத்துருவேன். ஓ, அதில் நான் நிர்வாகத்தில் பண்ணும்போதெல்லாம் அடையாளம் பார்த்துங்கன்னு பிறகு சொல்கிறாரு பாருங்க. எனக்கு வாய்ப்பு கொடுத்தது நன்றி. தன்னுடைய ஆதங்கத்தை மனப்பூர்வமாக கொட்டினதுக்கு நன்றி சகோதரரை. தீர்ப்பிலை சரியான ஒரு தீர்ப்புக்காக காத்திருப்போம். இப்பொழுது வாழ்க்கை துணைவியார் இத்தனை காலம்தான் நான் திருமணம் செய்து நடந்து வாழ்க்கையிலே குப்பையை கொட்டாமல் வருகிறேன் என்று சொல்லி ஆதங்கத்தோடு மேடைக்கு வர அன்பு சகோதரி கரங்களை தட்டி வரவேற்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் அதாவது
வாழ்த்துக்கள், கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த நாளில் கூட அடிக்கடி பேசப்படுவது என்னென்னா, பெண்கள் நிர்வாகம் சரியாக செய்கிறார்களா இல்லையா அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்காங்க. அது வந்து இங்கே இருக்கிற ஆண்களே வந்து அது நிறைய முறை சொல்லிட்டாங்க. என்னன்னு சொன்னாங்கன்னா, பெண்கள் தான் செய்கிறாங்கன்னு சொல்லி அடிக்கடி சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கே தெரியாமல் அவங்க அதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு போயிருக்காங்க. அதை நம்ம கூர்ந்து கவனிச்சிருக்கணும். அதுக்கப்புறமா கேட்குறாங்க, இவங்க இருட்டோடு எழுந்துக்கிறாங்களான்னு கேட்குறாங்க. இவங்க வாரமெல்லாம் தூங்கிட்டு ஒரு நாள் எழுந்திரிச்சு, நம்ம ஒரு நாள் அன்னைக்கு தூங்கிட்டு இருப்போம், வந்து தட்டுவாங்க, ஏன்னா இன்னும் தூங்கிட்டு இருக்க, 7 மணி ஆயிடுச்சு எந்திரிமா அப்படின்னு சொல்லி தூங்குவாங்க. நம்ம வாரமெல்லாம் 5 மணிக்கு எழுவோம், ஒரு நாள் தூங்கிடுவோம். அது சனிக்கிழமை பிள்ளைகளுக்கு லீவாக இருக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம தூங்குவோம். இவங்க அன்னைக்கு மட்டும் நேரமாக எழுந்திரிச்சு எந்திரிமான்னு சொல்லி தட்டுவாங்க, காட்டி வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா, கர்த்தருடைய பிறப்பே வந்து முதலாவது ஒரு பெண் மூலமாக தான் கர்த்தருடைய பிறப்பே வந்திருக்கு. அதிலே தெரிஞ்சுக்கலாம் யாரை நிர்வாகம் செய்வது சரியா அப்படின்ட்டு. ஆண்டவர் வந்து ஒரு ஆண்கள் மூலமா, ஒரு ஆண்கள் அவர் நினைச்சிருந்தா அவர் ஆதாமை சிருஷ்டித்தது போல அவரும் சிருஷ்டிப்பாகி வந்திருக்கலாம். ஆனா அவர் அப்படி வரல. மனிதர்களால் உருவாக்கப்பட்டு அவர் வரல, தேவனால் பிதாவால் அந்த நிலையிட்டு ஆதாமை ஏவாளை உருவாக்கின மாதிரி கர்த்தர் உருவாக்கவில்லை. கர்த்தர் வந்து பெண் மூலியமாக வந்தார். அதிலே தெரியுது பெண்கள் தான் சாதிக்க, நிர்வாகம் செய்ய சரியான பெண்கள் அப்படின்னு. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா, இவங்க வீட்டில் தான் இருப்பாங்க. வீட்டில் வந்து அந்த வண்டி சாவி ஓட்டிட்டு வந்து அப்போ தான் அந்த சாவியை வைப்பாங்க. சாவியை வச்சுட்டு போய் சாப்பிட்டு தூங்கிட்டோ வந்து திரும்ப அந்த சாவியை தேடுவாங்க. 1 மணி நேரம் தேடுவாங்க. தேடி அவங்களுக்கு நம்ம அந்த சாவி அவங்க கையில் கிடைக்காது, நாம தான் போய் தேடணும். எங்கே இருக்குன்னு மட்டும்தான் கேட்டுட்டே இருப்பாங்க. அந்த சாவியை கூட நாம தான் எடுத்து தரணும். ஆனா இன்னைக்கு வந்து அவங்க பேசுறாங்க, நாங்க தான் திறமைசாலிங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. எதிர்வாத பகுதியிலிருந்து ஒழித்து வைப்பதை நீங்கள் என்று கூறுகிறார்கள், உண்மையா? எங்க வெளியில் செல்லக்கூடாது என்று. அதுக்கப்புறமா ஒரு சின்ன குட்டி கதை ஒன்று நான் சொல்ல போறேன். ஒரு தேசத்தில் இப்போ வந்து சுனாமி, சூறாவளி இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்துட்டு இருக்கு. அந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு 30 வருஷமா வந்து கணவன் மனைவி வாழ்ந்துட்டு இருக்காங்க. கணவன் மனைவி வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்தில் இவங்க 30 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்க அந்த தேசத்தில் வந்து ஒரு நாள் மட்டும் சுனாமி, சூறாவளி காற்று வருது. அந்த காத்துனால அவங்க கணவர் மனைவி என்ன பண்றாங்கன்னா, மேலே எடுக்கப்படுறாங்க, பறக்கிறாங்க. எல்லா ஜனங்களும் பறக்கிறாங்க. பறக்கும் பொழுது அந்த மனைவி சொல்றா, பார்த்து சந்தோஷப்பட்டு ஆச்சரியத்துல சிரிக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க. ஏன்னு அவங்க கணவர் பார்த்து கேட்குறாங்க, ஏமா எல்லாரும் பயந்து போய் இருக்காங்களே, நீ மட்டும் ஏமா இப்படி சந்தோஷப்படுற அப்படின்னு கேட்டாங்களா. அதுக்கு அந்த மனைவி சொன்னாங்களா, ஏங்க 30 வருஷமா நீங்க எங்கேயுமே கூட்டிட்டு போல, இப்ப இந்த காத்து மூலியமாக நான் இந்த பூமியை சுத்தி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மனைவி சந்தோஷப்பட்டாங்களா. இப்படியும் வைத்திருக்கிற ஆண்கள் உண்டு. பெண்களை எங்கேயுமே வெளியில கூட்டிட்டு போகவே மாட்டாங்க. யாராவது ஏதாவது இந்த மாதிரி அதிசயமான சூறாவளி காத்துனால போய் பார்த்துக்கிட்டாதான் உண்டு, இல்லைன்னா இல்லை. ஏன்னா செலவாயிடும், இவங்க நிர்வாகம் செய்யறாங்க, செலவாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வேதத்தின் ஆதாரமா ஒரு விஷயத்தை சொல்ல போறேன். 2 ராஜாக்கள் 4:14 பார்த்தோம்னா, ஸ்னோமியா என்ற ஒரு பெண் இருக்கிறாள். அவள் வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு வந்து பிள்ளை இல்லாத இருந்தாங்க. பிள்ளை இல்லாத காலகட்டத்தில் வந்து எலிசா அந்த ஊருக்கு வரும்பொழுது, அந்த ஊரில் வரும்பொழுதெல்லாம் அந்த பெண் வீட்டில் போய் தங்குவாங்க. தங்கும் பொழுது அவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேயாசி கிட்ட கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, இவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. குழந்தை இல்லைன்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன பண்றாங்கன்னா, சரி அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை வர வச்சு அவங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கிட்டு அவங்க தீர்க்க தரிசனமும் சொல்றாங்க. அதை போல ஒரு குழந்தையும் அவங்க பெத்தெடுக்கிறாங்க. பெத்தெடுத்து அந்த குழந்தை வளருது, பெருசாகுது. பெருசாகும் பொழுது அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா, அப்பாவோட வயல்வெளிக்கு போக ஆசைப்படுது. அப்படி வயல்வெளிக்கு போக ஆசைப்படும் பொழுது அந்த தகப்பனார் என்ன பண்றாரு, அவங்க அப்பா அந்த வயல்வெளிக்கு கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் அந்த இடத்துல அந்த மகனுக்கு தலைவலி வருது. தலைவலி வந்தா நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம், ஏதாவது செய்வோம். தலைவலி இல்லாமல் இருக்கிறதுக்காக ஏதாவது ஒண்ணு செய்வோம். ஆனா அந்த அப்பா என்ன பண்ணாரு தெரியுமா, உடனே அந்த வேலைக்காரர்களை வச்சு என்ன பண்ணாருன்னா, அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட்டுருங்க, என் மனைவியிடம்
கூட்டிட்டு போய் இந்த பிள்ளையை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி விட சொல்றாங்க. விட்டதுக்கு அப்புறமா அந்த மகன் என்ன பண்றான், அந்த பிள்ளை என்ன பண்றான்னா மத்தியானம் வேறு இருந்து அதுக்கப்புறமா பார்த்தோம்னா அந்த பிள்ளை வந்து இறந்து போறான். அந்த பிள்ளை என்ன பண்றாங்க, இறந்து போறாங்க. இறந்து போறதை வந்து அந்த தகப்பனாருக்கும் தெரியல. அதுக்கப்புறமா வந்து அந்த பிள்ளை என்ன ஆச்சுன்னு கூட அவங்க கேட்கல. நான் முடிச்சிடுறேங்க ஐயா, ஒரே நிமிஷம். அவங்க கேட்கும்போது அந்த தகப்பனார் வந்து அது எதையுமே அந்த குழந்தைய பற்றி ஒண்ணுமே விசாரிக்கல. இந்த அம்மா என்ன பண்ணாங்க, அந்த குழந்தையை அந்த மேல் வீட்டில் எடுத்து போய் எலிசா இருந்த அந்த கட்டில் மேல படுக்க வச்சுட்டு அவங்க நேரா போய் என்ன பண்றாங்கன்னா அந்த எலிசாவை போய் பார்க்கறாங்க. அங்க அவங்க கிட்ட கத்தி கதறாங்க. அவங்க தேவன் எனக்கு அறிவிக்கவில்லை அப்படின்னு சொல்லி எலிசா சொல்றாரு. அதுக்கப்புறமா அவங்களே வர்றாங்க. வந்து அந்த பிள்ளைய பார்க்கும்போது அந்த பிள்ளையை பார்த்தோம்னா செத்து கிடக்குறான் அந்த பிள்ளை. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இவங்க எலிசா தன் கையும் காலையும் வச்சு பார்க்குறாரு, இன்னும் ஆகலை. அதுக்கப்புறமா பார்க்குறோம் அவர் வந்து மேலே குப்புற வந்து அந்த பிள்ளை மேலே வந்து அப்படியே படுக்கிறாரு. படுத்ததுமே அனல் உண்டாகி அந்த பிள்ளை வந்து 7 முறை தும்பி உயிர் பெற்று எழுந்தது. இப்படி யாராவது ஒரு ஆண்கள் செய்திருக்காங்களா? அது அந்த தகப்பன்மார் செய்தாரா? இல்லை, அந்த பெண் தான் அந்த குழந்தையை, இறந்து போன குழந்தையை மீண்டுமாய் உயிர்ப்பிக்க அவர் வழி செய்தார். ஒரு குழந்தையை, இறந்த குழந்தையை மீண்டுமாய் கொண்டு வந்த அந்த ஸ்திரீயை போல அவங்க தான் நிர்வாகத்தில் சிறந்தவங்கன்னு சொல்லி, நாமளும் நிர்வாகத்தில் பெண்கள் தான் சிறந்தவங்கன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. நல்லா பேசுனீங்க. அது இன்னும் ஒரு நிமிஷம் வாய்ப்பு கொடுங்கள் என்று சொல்லி பத்த வைத்த தீ வந்து எரிந்து கொண்டே இருந்ததை பார்த்தேன். நன்றி மகளே, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்தபடியாக நேரமில்லாதபடியினால் தருமபுரி தகடூர் மண்ணிலே பிறந்து நல்ல சாட்சியுள்ள ஒரு பிள்ளையை வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரன் சோல்வின் ராஜவேல் அவர்கள் வந்து தன்னுடைய வாதத்தை முன்வைப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூடியிருக்கிற தேவஜனங்கள் ஒவ்வொருவரையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறோம். அதோடு கூட கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளில் கூடியிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துமஸ் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நிறைய பேர் நம்ம தேவ பிள்ளைகள் நிறைய பேசினாங்க. நிர்வாகம் செய்வதில் ஆண்களா பெண்களான்ட்டு நல்ல போட்டி, நல்லா விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக தான் போயிட்டுருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் இருக்கும்போது பேசியிருக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு டாபிக் எடுத்து பேசினாங்க. நாங்கள் பேச நினைத்தது வேறு, ஆனால் இங்கே அவங்க பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக எல்லாரும் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக போயிட்டுருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நான் பெருசாக எதுவும் எடுத்து பேச விரும்பலை. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா முதலாக உலகத்தில் மனுஷனை எப்படி படைச்சாருன்னு தெரியும். படைச்சது யார், பெண்ணை படித்தாரா ஆணை படித்தாரா என்பது ஜானக் சார் தெளிவாக சொன்னார் இல்லைங்களா? முதலாவது ஏன் பெண்ணை ஏன் தேவன் படைக்கலை? அங்கே தானே பாயிண்ட் இருக்கு. காரணம் என்னன்னா, ஆண்கள் தான் சரியா நிர்வாகம் செய்வாங்கன்றது கூட தேவனுக்கு தெரியும். அதோடு கூட இந்த உலகத்துல ஒவ்வொன்றும் தேவன் படிச்சாரு இல்லைங்களா? வானத்தை படிச்சாரு, பூமியை படிச்சாரு, சகல காட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், புல் பூண்டுகள் அனைத்தும் படைச்சாரு. தேசத்தில் கானான் தேசத்தையும் பார்த்து என்ன செஞ்சார், எல்லாம் தேவன் படைச்சாரு. ஆனா யார் கையில் ஒப்பு கொடுத்தாரு? அதை ஆதாம் கையில தான் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் ஆதாம் கையிலே, இது எனக்கு தெரியாம போச்சே. இவைகளை நிர்வாகிக்க ஆண்கள் ஆதாம் கையில தான் ஒப்பு கொடுத்தார். அது எங்கிட்ட இருக்கு? ஆண்கிட்ட தான் கொடுத்தாருங்க. பண்படுத்தும் ஆண்கிட்ட தான் கொடுத்தார். ஆண்டு கொள்ளும்படி ஆண்கிட்ட தான் கொடுத்தார். ஆதியாகமம் 1:28 சொல்றது போல. ஆமாங்க. அப்படி வருது. ஸ்தோத்திரம். அதனால நேரம் இல்லாதனால அது வேத வசனத்தை நான் எடுக்கல. அதனால ஆண்கள் தான் நிர்வாகத்தை செய்யக்கூடிய சரியான ஆட்கள் என்று தேவன் திட்டம் தெளிவா தெரிஞ்சுதான் பண்ணியிருக்காரு. ஆமாங்க. அதனால பெண்கள் கையில கொடுக்க மாட்டார். பெண்கள் கையில் கொடுத்தா அது எப்படி நடக்குன்னு சொல்லி கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாதத்தை நான் இதோட முடித்துக் கொள்கிறேன். அதோடு கூட பயப்படாதீங்க 2021 3 ஆதாரம் தவறாம கொடுக்க சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய மனைவி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ சக்தி இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல விட்டு கொடுப்பதில் அவர்கள் அநேகருக்கு உதாரணமாய் ஆண்களா பெண்களா அங்க போகக்கூடாது. அங்க போனா நீங்களே வலையில விடுவீங்கன்னு அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருப்பினும் ஏன்னா பெண்கள் எல்லாவற்றையும் சகித்து இருக்கிறாங்க. ஆனா ஆண்கள் கிட்ட தான் பார்த்தீங்கன்னா என்ன செய்யறாங்க,
நிர்வாகத்தை ஒப்பு கொடுத்துருக்கிறாங்க. இவர் என்ன எதிர்கட்சி மாறி விட்டாரு? எதிர்கட்சி இல்லையா? என்ன சொல்றேன்னா, பெண்கள் கையில கொடுத்தா சரியா நிர்வாகம் பண்ண தெரியாதுன்னு சொல்லுறது ஆண்கள் கிட்ட ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருங்க அப்படின்னு வரியே. ஆமே. ஆனா எங்கேயோ இடிக்குதே. இல்ல, ஒரு சின்ன ஒரு சாட்சி தான் சொல்ல விரும்புறேன். கர்த்தருக்கு சொல்லுங்க ஸ்தோத்திரம். சொல்லுங்க சொல்லுங்க. சாட்சி ஒன்றும் இல்லை. என்னன்னா, மனைவி குறித்து எனக்கு வருகின்ற காலங்களில் அதிகமாக அவர்கள் மீது என்ன செய்யுது, நான் ஆரம்ப காலகட்டத்தில் எங்களுக்குள்ள இருந்த ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு தெரியும். இப்போ கிறிஸ்துக்குள் நாங்கள் வர வர பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ள அன்பு அதிகமாக பெருகி கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காரணம் என்னவென்றால், தேவன் எங்களை அவ்வளவாய் நேசிக்கிறார். அதோடு கூட இப்போ எங்கள் உற்றார் மத்தியில் கூட ஒவ்வொருத்தரும் எங்களோடு பேசுவதிலும் பழகுவதிலும் எங்கள் ஒரு ஸ்பெஷல் பர்சனாக தேவன் உயர்த்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் என் மனைவி சொல்லுவாங்க, எந்த இடத்துல போனாலும் நீங்கள் தான் முன்மாதிரியாக இருக்கணும், நீங்கள் தான் ஒவ்வொன்று செய்யணும்னு சொல்லிட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிர்வாகத்தையும் இதுவரை நான் தான் செய்து கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேசப்படாம பண்றதுக்கு வேலை பண்ணிட்டு இருக்காரு, புரிஞ்சுக்கோங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா ஆண்கள் தான் நிர்வாகத்தை சரியாக செய்ய முடியும் என்பது வேதத்தில் நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். தாவீது ராஜாவை எடுத்துக்கிட்டோம். தாவீது ராஜா தான் தேசத்தில் அவர் போர் செய்தது, சில நாடுகள் பிடித்தது எல்லாமே தெரியும். கர்த்தர் தாவீது நிமித்தம் தான் இஸ்ரவேல் சந்ததியை வந்து அந்த சிங்காசனத்தில் நிற்க செய்ததும் சாலமோனை கூட உட்கார செய்ததும் பார்த்தீங்கன்னா தாவீது நிமித்தம் தான் தேவன் ஆசீர்வதித்தார். அதே போல் தானியல், யோசேப்பு இவர்களை குறித்து அநேக காரியங்கள் நம்ம வேதத்தை வாசிக்கும் போது தெரியும். ஏனென்றால் இந்த வாதத்தை நான் முடித்துக் கொள்கிறேன். ஆண்கள் தான் நிர்வாகம் செய்ய சரியான ஆட்கள் என்பதை கூட வாதத்தை முடித்து வாய்ப்பு தந்த ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்லி இயேசு நாமத்தினால் தெரிவிக்கிறேன். நீங்க பேசினியே சரி, அதனால ஐயா பேசின வார்த்தைகளில் வந்து சப்போர்ட்லாம் 68% அங்கே போன மாதிரியே தெரியுது. அதாவது பட்டயத்தை எடுத்த பிறகு யுத்தத்துக்கு வந்த பிறகு என்னங்க, வீரன் தான், சோல்ஜர் தான். நான் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இறுதியாக அன்பு மகள் கிரேஸ் வித்யா அவர்கள் பெண்களே சிறந்தவர்கள் என்று ஆணித்தரமாக அடித்து பேச வருகிறார்கள். இதை நம்மளாத முடிஞ்சது ஏதோ ஒன்று பண்ணி விடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கிறிஸ்மஸ் நன்னாளிலும் கூட இங்கே சபையில் கூடி வந்திருக்கிறதான ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருமே நிறைய பேசினாங்க, எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அதே போல் ஆண்கள் சைடு பார்த்தீங்கன்னா நிர்வாக திறமை எல்லாமே ஆண்கள் கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. ரைட்டு தான். ஆனாலும் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று சொல்லி தான் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து மண்ணினால கூட ஏவால படைக்கல. அந்த நிர்வாகம் செய்யறதுக்கு ஏற்ற துணை வேணும்னு சொல்லியிருக்காரு. ஏற்ற துணையை தான் ஆண்டவர் உண்டாக்கினார். துணையை உண்டாக்குவேன்னு சொல்றதை விட ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு தான் ஆண்டவர் சொன்னாரு. அப்போ நாங்க வந்து அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா அவங்களுடைய நிர்வாகம் சரியாய் அமையாது என்று என்னுடைய கருத்தாக இருக்கிறது. நாங்கள் ஒவ்வொரு விஷயத்திலையுமே எல்லா விஷயத்திலும் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும்தான் அவங்க வந்து சந்தோஷமாகவும் இருக்க முடியும், நிர்வாகத்தையும் சரியாய் நடத்த முடியும். வேதத்தில் பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 31வது அதிகாரத்தில் குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார் என்று சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவன் சம்பத்து குறையாது என்று சொல்லி வசனம் இருக்கிறது. அப்படி என்றால் புருஷனுடைய சம்பத்து குறையாமல் இருக்க வேண்டும். அவர் ஜனங்க முன்னாடி அவர் ராஜாவா தெரியணும்னா நாங்க அதற்கு ஏற்ற ஒத்துழைப்பையும் அதற்கு ஏற்ற அந்த அரவணைப்பையும் அவர்களுக்கு கொடுத்தாதான் அவங்க வந்து அந்த இடத்துல ராஜாவாய் நிற்க முடியும். இது அவங்களுக்கு தெரியாம போச்சு பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் சரியாய் செய்கிறவர். புத்தியுள்ள மனைவி கர்த்தர் அருளும் ஈவு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ நாம இருந்தாதான் அவங்களால வந்து அந்த நிர்வாகத்தையே நடத்த முடியும். வெறும் நிர்வாகத்தை வச்சுக்கிட்டு அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. கூட நாம சப்போர்ட் பண்ணாதான் அவங்க அந்த நிர்வாகத்தை சரியாய் செய்து அவர்கள் வெளியில சம்பத்து குறையாதபடி வாழ முடியும் என்று சொல்லி இந்த சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். ஆமென். இப்பொழுதுதான் எனக்கு
ஒரு நாளும் இப்படிப்பட்ட ஒரு தலைவலி ஆரம்பித்ததே இல்லை. இப்பொழுது தான் தலை அதிகமாக சுற்றுகிறது. இப்பொழுது இந்த இறுதி கட்டத்தில் நம்ம வந்து நிற்கிறோம். உங்களுக்கு ஒரு ட்ராமா இருக்கிறது, அதை நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த நேரத்திலே இருவரும் ரொம்ப சத்திய வசன ஆதாரத்தோடு அருமையான அன்பு தேவனுக்குள் சகோதரர்களும் தேவனுக்குள் அன்பு தேவ பிள்ளைகளாகிய சகோதரிகளும் பேசினார்கள். சிலரிடத்திலே ஆதங்கங்கள் வெளிப்பட்டது. சில இடத்திலே நடக்கிற குடும்ப ரகசியங்கள் வெளிப்பட்டது. சில இடத்திலே அடக்கியிருந்ததெல்லாம் இன்னைக்கு தான் இறக்கி வைக்க வந்திருக்குங்கிற அந்த ஒரு வெளிப்பாடு கிடைத்தது. இதெல்லாம் குற்றமாக பார்க்கக்கூடாது. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, இதெல்லாம் ஒரு பெரிய சமாதானமான ஒரு முடிவில் போகிறதுக்காக கடவுள் வந்து இந்த நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காருன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். நிலையிலையா? அப்போ வேதத்திலே ஆதாரமான வசனங்கள், இருபுறமும் கருக்குள்ள பட்டையும் வேதம். கொஞ்சம் சார் சொல்லி கொடுத்தாங்க பாருங்க. இந்த ஒரு மனமா இருங்க, கொஞ்சம் சைலண்டா இருங்க. 2 நிமிஷம், நான் 2 நிமிஷத்தில் முடிக்கிறேன்னா பெரிய ஒரு பிரசங்கத்தை கொண்டு வர போறதில்ல. கொஞ்சம் பிள்ளைங்களை சைலண்டா இருக்க சொல்லுங்க. கொஞ்சம் சைலண்டா இருங்க ப்ளீஸ். பிள்ளைங்க இப்போ சாப்பிட போறீங்க, கொஞ்சம் சைலண்டா இருங்க. நல்ல பிள்ளைங்க. ஆமாம், யார் சர்வ் பண்ணுறவங்க? பிரதர், மாது பிரதர், தபிதா, பிள்ளைங்களுக்கெல்லாம் இன்றைக்கி டபுள் சாப்பாடு கொடுக்குறீங்க. ஆமாம், ஏன்னா ரொம்ப பொறுமையை கையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ என்ன செய்யணும்? வேதத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை, த காட் கிரியேட்டட் ஹெவன் அண்ட் எர்த். முதலாவது தேவன் உலகத்தை வந்து அவர் வார்த்தையால் படைத்தார். படைத்து அவர் படைப்பில் இயற்கைகளை முதலாவது படைத்தார். இந்த இயற்கைகளை எல்லாம் படைச்சிட்டு ஆண்டவருக்கு ஒரு சிந்தனை வந்தது, இவைகளை ஆண்டு கொள்ளும்படி ஒரு பர்சன் தேவை, ஒரு நிர்வாகத்துக்குரிய இவைகளெல்லாம் ஆண்டு கொள்ளும்படி ஒரு மனிதன் தேவை. அப்போ அவர் சிந்தையில் முதலாவது வந்தது மனிதன் தேவை, ஒரு நபர் தேவை என்ற ஒரு சிந்தை வந்தது. அந்த நபர் தேவைங்கிற சிந்தை வரும்பொழுது தான் ஃபஸ்ட்டு அனஸ்திஸ் ஆப்ரேஷன் சக்ஸஸ்ங்கிறது வேதத்தில் ஆப்ரேஷனுடைய ஆதார கண்டுபிடிப்பாங்க தான். அப்போ தான் எல்லாவற்றையும் படைச்சு ஆண்டவர் முதலாவது அங்கே திரித்துவமாக பேசுகிறார். பிதா சுதன் பரிசுத்த ஆவியாய் பேசுகிறார். நம்ம ஒரு மனிதனை உண்டாக்கணும், அந்த மனிதனை மண்ணினால உண்டாக்கணும், அதில் நம்ம சுவாசத்தை அவன் ஆசையில ஊதணும், நம்மில் ஒருவனை போல அவன் இருக்கணும் அப்படின்னு தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நம்மில் ஒருவனை போல. ஆண்டவர் நிர்வாகம் செய்வதற்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன் கேளுங்க. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆண்டவர் படைக்கும் போதே தன் சாயலாய் நிர்வாகம் செய்கிறவனை படைக்க சிந்தை கொண்டார். இரண்டாவது, நம்மில் ஒருவனை போல அவனை படைக்க வேண்டும் என்று சிந்தை கொண்டார். அதுதான் வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால சகோதரிகள், நீங்கள் பொங்கி எழுந்து விட வேண்டாம். தீர்ப்பு என்பது வந்து இந்த இடத்துல ஒரு சாரர் பக்கம் இல்லாமல் அது வேதத்தை சார்ந்ததாக இருக்கும். அப்போ நம்மில் ஒருவனை போல ஆனான் என்ற வார்த்தை அங்கு சொல்லப்பட்டு அந்த நிர்வாகத்திற்கு தேவ சாயலுள்ள மனிதனாகவும் அந்த தேவ சுபாவத்தில் உள்ள மனிதனாகவும் இருக்க வேண்டும் என்று தேவன் படைத்தார். படைத்துதான் ஆதாம அங்க வச்சார். அப்போ அந்த மனிதனுக்கு தன் ஜீவ சுவாசத்தை நாசியிலே ஊதினார். படைப்பிலே அவன் ஜீவ ஆத்துமாவானான். என்ன ஆத்துமாவானான்? முதல்ல ஜீவ ஆத்துமாவை பெற்றுக்கொண்டது யாரு? இந்த உலகத்தை ஆள வந்த அந்த ஆதாம் தான் பெற்றுக்கொண்டான் ஜீவாத்மா. தேவன் முதலாவது ஜீவாத்மாவை ஏவாளுக்கு ஊதவில்லை, ஆதாமுக்கே முதலாவது ஊதினார். அப்போ ஊதின போது தன் ஜீவ சுவாசத்தை அவன் ஆசையிலே ஊதினார். அவருடைய ஜீவ சுவாசத்தை ஆண்டவர் மனிதனுக்கு நாசியிலே படைத்து ஊதினாரா. அதான் அங்கு சொல்லப்படுகிற வார்த்தை. சரி, அதை உருவாக்கின பிறகுதான் ஆண்டவர் சொல்றாரு. அதோட முடிச்சுக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், நிறைய வேத வசனங்களை பேசலாம். அடுத்தது என்ன செய்யறாரு? அவனை சிந்திக்க வைக்கிறார். யார? மிருக ஜீவன்களை ஜோடி ஜோடா உண்டாக்கி மற்ற எல்லாம் உருவாக்கி வச்சுட்டு எல்லாம் ரெட்டையா இருக்கு, நான் மட்டும் ஏன் ஒத்தையா இருக்கிறேன் அப்படின்னு சிந்திக்க வைக்கிறார். அவனை சிந்திக்க வைத்து தான் செகண்ட் கிரியேஷன், செகண்ட் கிரியேட்டட் அவன் யாரை உண்டாக்குறாருன்னா ஏவாளை படைக்கும்படி தேவன் உண்டாக்குறார். அப்ப யாரை முதலாவது சிந்திக்க வைக்கிறார் தேவன்? ஆதாமை சிந்திக்க வைக்கிறார். சிந்திக்க வைக்கிறது யாரை? ஆண்டு கொள்ளும்படி முதலாவது உருவாக்குறது ஆதாமை. இரண்டாவது, நம்மில் ஒருவனை போலதான் அவனை உருவாக்கணும் செய்தது ஆண்டவர்.
மூன்றாவது தன் சாயலா உருவாக்க நினைச்சது ஆண்டவர். இதெல்லாம் எந்த கோணத்துல செய்கிறார்? நிர்வாகத்தை செய்யும்படியாக. ஆமென். அப்போ நாலாவது அங்க வாசிக்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவனை சிந்திக்க வைக்கிறார். அவன் தனிமையா இருக்கிற ஒரு உணர்வை, ஃபீலிங், அந்த எண்ணங்களை அவனுக்குள் உருவாக்குகிறார். உருவாக்கும் பொழுதுதான் அந்த இடத்துல அவனுக்கு ஒரு ஏற்ற துணை வேண்டுங்கிற உணர்வு வரும் பொழுதுதான் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரவழைத்து அந்த இடத்திலே விலா எலும்பை எடுக்கிறார். ஆண்கள் எண்ணி பாருங்கள், தேவன் படைப்பிலே ஆண்களுக்கு இந்த நாள் பிறப்பிலும் கூட விலா எலும்பு ஒன்று குறைவாக இருக்கும். ஆமாங்க, இப்போ நீங்கள் எண்ணி பார்த்தா கூட எனக்கோ உங்களுக்கோ ஒரு விலா எலும்பு குறைவாக இருக்கும். இது ஆண்டவர் அப்பவே படைப்பிலே உருவாக்கின விதம். அப்போ ஒரு விலா எலும்பை எடுத்துதான் யாரை உண்டாக்கினார்? ஏவாளை உண்டாக்கினார். அந்த விலா எலும்பை எங்க எடுத்தார்? சமமான இடத்திலே எடுத்தார். தலைக்கும் இந்த மையப்பகுதிக்கும் காலுக்கும் இந்த மையப்பகுதிக்கும் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சு எடுத்தார். கரெக்டாக வச்சு எடுத்து என்ன செய்தார்? பெண்ணை அடிமையாக நீ வளர்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லவில்லை. ஆனால் ஏற்ற துணை என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்ன துணை? ஏற்ற துணை. ஆண்டவர் படைப்புல உருவாகிற துணையெல்லாம் எப்படிப்பட்ட துணையா இருக்கா? ஏற்ற துணையை. அந்த ஏற்ற துணையை கொடுத்துதான் அங்க நடத்தினார். அங்க நடத்தும் போது ஏதையில வைக்கும் போது என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த நிர்வாகத்தில் கொடுத்து வச்ச பிறகு இங்க முதல்ல போயிட்டு அங்க அந்த இடத்துல வெகுளியான நிலையில் ஏமாற்றப்பட்டது யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா பேசின உங்களெல்லாம் நான் தப்பா சொல்லலைங்க. ஏமாற்றப்பட்டது அங்க யாருன்னு தெரியும். எமோஷனல் அப்படின்னு தம்பி சொன்னாங்க. எமோஷனல் பெண்களுக்கு உண்டு. ஆனா அந்த எமோஷனல்ல வந்து ஒரு விளக்கம் சொன்னாங்க, இந்த பின்புத்தின்னு சொல்லி. அதை யாரு சொன்னது? இல்ல, இந்த பின்புத்தி நீங்க சொன்னீங்க. பின்புத்திக்கு ஒருத்தவங்க விளக்கம் கொடுத்தாங்களே, யாரு? அந்த பின்புத்திக்கு மகளை வாழ்த்துக்கிறேன். பின்புத்திக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. அந்த பின்புத்தி அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம் வந்து ஒரு டெஃபினேஷன் நல்லா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்னா, அந்த பின்னாடி நடக்க போறதுன்னு பாதிக்கப்படாத அளவிற்கு நாங்கள் அழுதோ கண்ணீர் வடித்தோ அதை எமோஷனல் ஆகியோ உங்களை தடுத்து நிறுத்தி நல்லதுலேருந்து காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் எங்களுக்கு அந்த பின்புத்தி இருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இந்த பின்புத்தி சக்சஸ் உண்டு பண்ணுமா? அதுக்கு ஒரு உதாரணத்தை சொன்னாங்க. அதனால தெய்வ மக்கள் வந்து என்னைக்குமே வந்து பெண்களுடைய சில ஆலோசனை கேட்காம போகிற விஷயங்களில் வந்து நிறைய நஷ்டங்கள் உண்டாகி இருக்கிறது என்பதற்கு சில சான்றுகளான ஆதாரங்கள் இருக்கிறது. அப்போ அது ஒரு பக்கம் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம்தான். ஏன்னா நடுவராக இருக்கும்போது எங்கேயுமே பாதிக்காம பேசணும். வீட்டுக்கு போனால் முதல்ல காப்பி கொடுக்குறது அம்மாமார்கள் தான், ஐயாமார்கள் கிடையாது. அதனால நாங்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்போ இங்கு சில கருத்துக்களை ரொம்ப தெளிவாக முடித்து ஒவ்வொன்றையும் பேச நேரமில்லை, அவ முடித்தார்கள். அதே போல சகோதரர்களும் கருத்துக்களை தெளிவாக வைத்தார்கள். வைக்கிற விஷயத்திலே இந்த வேத அடிப்படையிலே தலை என்பதும் நிர்வாகம் செய்வதற்கு படைப்பிலே முதன்மையானவர் ஆதாம் என்பதும், அதே நேரத்திலே அவைகளை அவர் சாயலாய் படைத்துதான் நிர்வாகத்தில் வைத்தார் என்பதும், தன்னுடைய ஜீவ ஆத்மாவை முதலாவது ஒரு மனிதனுக்கு கொடுத்தது ஆதாமுக்கு தான் என்றும் அங்க விளக்கம் அளிக்கிறபடியினாலே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நிர்வாகத்திலே முதன்மை என்பது தலைக்கு தான் அங்கீகாரம் அளிக்கப்படுகிறது. அந்த அங்கீகாரத்தில் கிறிஸ்தவத்தில் இன்னும் ஒரு லீகல் இருக்கிறது, சட்டம் இருக்கிறது. என்னன்னா, பெண்கள் வந்து அந்த நிர்வாகத்திலே சம உரிமையில் இருக்கலாம் என்ற ஒரு பங்களிப்பு இருக்கிறது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா முதன்மை யாரு? முதன்மை ஐயாக்கள் தான். ஏன்னா கிரியேஷன்ல வந்து முதன்மை நீங்க தான். ஆனால் முதன்மையாக இருக்கிறவங்க பெண்களுக்கு சத்தியத்தின்படி இந்த விலா எலும்பு இங்கிருந்து எடுக்கப்பட்டபடினாலே அந்த சம உரிமை என்பது அங்க எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை மட்டும் வாசித்து முடிப்போம். அந்த வசனத்தை வாசிங்க. 5ஆம் அதிகாரத்திலே அதிகாரம் இங்கு 21ஆம் வசனம். இந்த ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா, காட் ஃபியர் என்பது ஒருவருக்கு ஒருவர் இந்த பேலன்ஸ் ஃபியர் இருக்கணும். பயம் என்பது ஒரு ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கணவன் மனைவிக்குள்ள ஈக்குவலா இருக்கணும் அப்படிங்கிறத இங்க பவுல் எழுதிட்டு அடுத்தது சொல்றாரு. 33 வாசிங்க. இது நிமித்தம் 33 வாசிங்க. அன்பு கூறணும், பயபக்தியா மனைவி இருக்கணும். நிர்வாகம் செய்வதிலே
புருஷனிடத்தில் மனைவியானவள் பயபக்தியா இருக்கணும். அதே போல புருஷனானவன் அன்பு கூறுவதிலே தன்னை போல கூறணுங்கிற ஃபைனலிஸ்ட் முடிக்கிறார். இன்னும் அதுக்கு மேல் வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, சபைக்கு எப்படி கிறிஸ்து தலையா இருக்கிறாரோ அதே போல அந்த குடும்பத்திற்கு புருஷன் தலையா இருக்கிறான் என்பதை அங்கு சான்றளிக்கிறது. இப்போ வேதத்திலே பெண்கள் நிர்வாகம் செய்யவில்லையா என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை ஈன்றெடுத்த ஒரு உத்தமமான பெண்மணி ரூத் அவர்கள், யூதகுலத்தை காப்பாற்றினவர்கள் ஒரு எஸ்தர் அவர்கள், அதே போல அபிகாயில் தன் கணவன் ஜீவனை காப்பாற்ற போராடின ஒரு அருமையான நேச பெண்மணி, அதே போல சூனேமியால் தன்னுடைய பிள்ளையை இறக்க கொடுத்த பொழுது கணவன் அங்கு ஈடுபட்டான் என்று சொல்லவில்லை, மனைவியே தன் பிள்ளையின் ஜீவனை மீட்க ஊழியக்காரத்தில் போராடி மேற்கொண்டாள் என்று அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை உண்மைதான். அப்போ பெண்கள் இவைகளெல்லாம் வேதத்திலே முன்னோடியாக இருந்து காரியத்தை தேவனுக்குள் சாதித்தார்கள். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அன்பு சகோதரிகள், புருஷனுக்குள் இருந்து நீங்கள் காரியங்களை சாதிக்க வேண்டும். அல்லேலூயா. நமக்கு தலையாய் இருக்கிற புருஷனுக்குள் இருந்துதான் சாதிக்க வேண்டும். தன்னிச்சையை சாதிப்பது வேதம் சொல்லவில்லை. அங்கு எஸ்தர் வழிநடத்தப்பட்டது மொர்தெகாய் அவர் டேக் ஓவர் பண்ணியிருந்தார். ரூத்துக்கு யாரு டேக் ஓவர் ஆனது? நகோமி, அவங்க டேக் ஓவர் பண்ணியிருந்தார். அதே போல ஒவ்வொரு விஷயத்திலும் பார்த்தீங்கன்னா அண்டர் த கண்ட்ரோல், ஒவ்வொரு கட்டுப்பாட்டிலும் அவர்கள் சிறந்த நிர்வாகம் செய்வதற்கு அங்கு ஒரு தலைமைத்துவம் இருந்தது. அதே போலதான் இன்றைக்கு இந்த தீர்ப்பிலே நான் சொல்வது என்னவென்று சொன்னால், தேவன் வேத சத்திய முறையின்படி அவர் உருவாக்கின ஃபர்ஸ்ட் கிரியேஷன் ஆதாமை தான் ஆண்டு கொள்ளும்படி படைத்து வைத்து சிந்திக்க வைத்தார். அதற்கப்புறம் தான் ஏற்ற துணையாக வாழ வேண்டும் என்று ஏவாளை கொடுத்தார். ஏவாளை கொடுக்கும் போதும் அந்த ஏவாள் எப்பொழுதும் ஆதாமுக்கு சம உரிமையாக இருந்து வாழ வேண்டும் என்பதற்கு அங்கீகாரம் அளித்தார். கணவர்களும் மனைவிமார்களை அடிமையாகவோ இல்லை இந்த உலகத்தில் உள்ள சூழ்நிலையில் மாறுபட்டு நடப்பது போலவோ அல்ல, வேதத்தின்படி சம உரிமை அங்கீகாரம் கொடுத்து நடத்த வேண்டும். அந்த அங்கீகாரத்திலே பங்களிப்பு நீங்கள் தலைமை நிர்வாகத்தை சரியாக செய்ய வேண்டும் என்று சொல்லி தீர்ப்பளித்து இந்த பட்டிமன்றத்தை முடிக்கின்றேன். God bless you. God bless you.